மேசராசியில் பிறந்தவங்களுக்கு குரு அதிசார வக்ர பயிற்சி பலன்களை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப மேசராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். அப்ப குரு அதிசார பயிற்சி நடக்க போது நமக்கு ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இன்னைக்கு டேட்டுக்கு உங்களுக்கு குரு உங்களுக்கு ராசிக்கு 3ல அப்ப இருக்கிறாரு. அப்ப மிதுன வீட்டுல இருக்கிற குரு பவன் ராசிக்கு 4ல உங்களோட ராசிக்கு 4ஆம் இடமான கடக வீட்டுல அடுத்த ஒரு 74 நாளுக்கு குரு அதிசார பேச்சு நடக்க போகுது. அப்ப இது எப்ப இருந்து எப்ப அப்படின்னா உங்களுக்கு அக்டோபர் 9ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் ஒரு 74 நாளுக்கு 2.5 மாசம் இந்த குரு அதிசார பயிற்சி. அப்ப இந்த குரு அதிசாரம் ஆகுறதுனால உங்களுக்கு பலன்கள் மாறுதான்னு கேட்டா எப்பவுமே வக்ரம்னாலே ரிவர்ஸ்ல நட்சத்திரங்கள்ல தான் டிராவல் ஆவாங்க. பட் இந்த வட்டம் நடக்க போறது ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசிக்கு குரு அதிசாரம் ஆகுறதுனால நமக்கு பலன்கள் மாறும். அப்ப யாருக்கு அப்படின்னா மேசராசியில் பிறந்த அஸ்வினி, கார்த்திகை, அது போக இந்த பரணி, இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் ஒரு பாசிட்டிவா இருக்காங்கட்டா ஆமா இருக்க போது. காரணம் இந்த குரு நின்ற பலன், இந்த குரு பார்வை பலன்கள் சொல்லிட்டு ஒரு 4 ஸ்தான பலன்களை இவர் மாத்த போறார். அப்ப இந்த குரு ராசிக்கு 4ல உங்களோட சுகஸ்தானத்துல நிக்க போறார். அப்ப சுகஸ்தானம் அப்படின் போது உங்களோட அம்மா ஸ்தானம் சுகஸ்தானம். அப்ப ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சம் பெறார். இந்த உச்சம் பெற குரு உங்களுக்கு பாசிட்டிவா அப்படின்னு கேட்டா இந்த 4ஆம் இடம் அப்படின் போது இந்த மேசராசியில் படிப்புக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, மேல் படிப்புக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, பாதியிலே படிப்பு மிஸ்டேக்ஸ் ஆனவங்க, அதுப்போ படிப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் படிப்புல உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நல்லாவே நீங்க படிப்பீங்க, படிப்புல அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகருவீங்க அப்படின்னு நான் ஞாபகப்படுத்துறேன். அது போக நீங்க ஹையர் ஸ்டடிஸ் பண்ணாலும் சரி, மாஸ்டர்ஸ் பண்ணாலும் சரி, டிகிரிஸ் பண்ணாலும் சரி, பிஹெச்டி, எதுக்கு நீங்க ட்ரை பண்ணியிருந்தாலும் அதுக்கெல்லாம் அப்ளிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு அடுத்த 74 நாளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க போகுது அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். ரெண்டாவது உங்களோட அம்மா லைன்ல அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை போய் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி அம்மா பிள்ளைங்களுக்கு கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுல நீங்க இருந்திருந்தால் கூட உங்களுக்கும் ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். ரெண்டாவது அப்பா வழி சொத்து. அப்ப உங்களோட அப்பா வழியில சொத்துக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள், பங்காளி பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமா வருவதற்குரிய வாய்ப்பை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். ரெண்டாவது சிலர் வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், இல்ல இருக்கிற வீட்டவே ரெனோவேஷன் பண்ணணும், இருக்கிற வீட்டை தக்க வைக்கணும், வாகனத்தை தக்க வைக்கணும் அப்படின்னு கூற்றுல இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் அதை பேலன்ஸ் பண்ணுவதற்கு இந்த குரு உங்களுக்கு சாதகமா இருப்பார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? ரெண்டாவது இந்த குருக்கு பார்வை பலன்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அப்ப குரு 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை அப்படின்ட்டு இந்த மாதிரி 3 ஸ்தான பலன்களை பார்க்க போறாங்க. இதுல உங்களுக்கு அஸ்தம ஸ்தானம் 5ஆம் பார்வையாகவும், அதுபோக தொழில் ஸ்தானம் 7ஆம் பார்வையாகவும், அதுபோக விரயஸ்தானம் 9ஆம் பார்வையும் பார்க்கறதுனால இது ரிலேட்டடாகவும் உங்களுக்கு சில பலன்கள் மாறும். அதுல இந்த குரு உங்களோட அஸ்தம ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப அஸ்தம ஸ்தானம் அப்படின்னு வரும்போது நமக்கு சில காரிய தடைகள், இது வரைக்கும் நான் எது செஞ்சாலும் காரிய தடங்களாகுது, எது செஞ்சாலும் எல்லாமே பாதியில நின்றது, அடுத்த கட்டத்துக்கு நகர முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருந்துச்சு பாத்தீங்களா? அது உங்களுக்கு அது அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்குரிய விஷயங்களாவே இருக்கும். அப்ப அந்த காரிய தடங்கள்ல இருந்து நீங்க நிவர்த்தி ஆகி அடுத்த கட்டத்துக்கு நகருவீங்க. இது ஒரு பாசிட்டிவ். ரெண்டாவது உங்களுக்கு இடம் மாற்றம். வேற ஏதாவது ஒரு இடம் மாற்றம் பண்ணணும், இருக்கிற இடத்துல இருந்து வெளியே போகணும், வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும், இல்லைன்னா வெளியூர் போகணும், வியாபாரத்தை எக்ஸ்டர்னல் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு வட்டாரத்தை விரிவடைவதற்குரிய விஷயத்தை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றது நான் ஞாபகப்படுத்துறேன். அதுபோக எனக்கு தலைக்கு மேல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது, அதெல்லாம் சால்வ் ஆகுமான்னு கேட்டா அடுத்த 2.5 மாசத்துக்கு இந்த குரு உங்களோட அஸ்தமஸ்தானத்தை பாக்குறதுனால உங்களோட பிரச்சனைகள்ல இருந்து நீங்க ரிலீவ் ஆகுறதுக்குரிய விஷயத்தை இவர் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதுல நீங்க நல்லதமா பிரச்சனைகள் இருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கும் உங்க ஜாதகம் ஒத்துழைக்கும். அதே மாதிரி இந்த சொத்து பிரச்சனை, இன்சூரன்ஸ் பிரச்சனை, போனஸ் பிரச்சனை, இதுலலாம் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் எங்களுக்கு ஜாடி ஆகுமான்னு கேட்டா அதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களோட கம்பெனி ரிலேட்டடா இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட ரிலேட்டடா இருந்தாலும் சரி, இல்ல சொத்து ரிலேட்டடான விஷயங்களா இருந்தாலும் சரி, இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு தீர்வுக்கு இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துகிறேன். அப்ப ரெண்டாவது உங்களுக்கு இந்த குரு 7ஆம் பார்வையா தொழில் ஸ்தானத்தை பார்க்க போறார். அப்ப தொழில் ஸ்தானம் அப்படின்னு வரும்போது உங்களோட தொழில் ஆல்ரெடி நீங்க தொழில தான் இருக்கிறீங்க அப்படின்னா உங்க தொழில்ல இன்னும் அது ஸ்லோவா ஸ்மூத்தா உங்களுக்கு போவதற்குரிய விஷயத்தை இவர் ஏற்படுத்தார். அந்த தொழில இருந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்வீங்க. அதே மாதிரி புதுசா தொழில் தேடணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய தொழில் அமைவதற்கும், புதுசா வியாபாரம் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்ப புதிய முயற்சி பண்றவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த 74 நாளுக்கு தான். இதை கரெக்டா தக்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லதமா அமைஞ்சிருச்சு அப்படின்னா தாராளமா நல்லதமா ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி வெளிநாடு, வெளி முயற்சிகள் ஏதாவது ட்ரை பண்ணா கூட அதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன்.
அதே மாதிரி வந்து ஆல்ரெடி நான் வந்து சொந்த தொழில் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன், இதுக்கப்புறம் என்னோட பொருளாதாரத்துல நான் முன்னேற்றம் அடைவேனா, பொருளாதார ரீதியா வந்து அடுத்த கட்டத்துக்கு வருவேனான்னு கேட்டா டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட பொருளாதார நிலைமையில நீங்க முன்னேற்றம் அடைவதற்குரிய ஹார்ட் ஒர்க்கை நீங்க போட்டாலே போதும். உங்க தொழில் ஸ்தானத்துல குருவோட பார்வை இருக்கிறது, உங்களுக்கு வந்து பிரைட் ஃபியூச்சர் அடுத்த 2.5 மாசத்துக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நீங்க இதை தக்க வச்சுட்டீங்கன்னா நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதுல தொழில் தானே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? அப்ப 2வது வந்து உங்களுக்கு வந்து இந்த குரு வந்து உங்களோட விரையாதிபதி ஸ்தானத்தை 9ஆம் பார்வையா பார்ப்பார். அப்ப விரையாதிபதி ஸ்தானத்தை 9ஆம் பார்வையா பார்க்குறாரு, இது என்ன எங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து வெளிநாட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும், இல்லாட்டா வெளிநாட்டுல இருக்கிறவங்க மறுபடியும் உள்நாட்டுக்கு வரணும், வெளிநாட்டுல வேலையில இருந்து அங்கிருந்து நான் ரிலீவர் ஆக போறேன் அப்படின்றவங்களுக்கு, அங்க இருந்து இடமாற்றம் பண்றவங்களுக்கு எல்லாம் வாய்ப்புகள் இருக்குது, ஒரு இடமாற்றம் இருக்குது. அப்ப இங்க இருக்கிறவங்க அங்க போறது, அங்க இருக்கவங்க இங்க வருது அப்படின்ற ஒரு கூட்டுக்குள்ள நீங்க வருவீங்க. அதே வந்து விசா ப்ராசஸ்க்கு நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா கூட அதுவும் உங்களுக்கு சாதம் வரும். அப்ப விசானா ஆல்ரெடி நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அதே கம்பெனில இன்னொரு 2 வருஷம் எக்ஸ்டர்னல் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கும், அதே வந்து நான் வந்து மைக்ரேட் ஆயிட்டேன், அங்க வந்து விசா கிடைச்சு அங்கே பெர்மனண்டா ரெசிடென்ஸ் ஆகிறதுக்குரிய விஷயத்தை நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அதே மாதிரி வந்து ஆன்மீக பயணம், சுற்றுலா இந்த மாதிரி விஷயங்களுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படின்னா கோயில் குளம் போகணும், ஸோ அது போக வந்து இன்னமும் வந்து சுற்று பார்க்கணும் அப்படின்ற ஒரு கூட்டுக்குள்ள இருக்குன்னா கூட உங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அடுத்த 2.5 மாசத்துக்கு. ஸோ அப்ப நீங்க வந்து விசா ப்ராசஸ் அதுக்கு இருந்தால் கூட, அதான் சுற்றுலாக்குரிய விசா ப்ராசஸ்க்கு இருந்தால் கூட அந்த டூரிஸ்டமுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைச்சிச்சுன்னா 2026 கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்க வீட்டுல வந்து சுப விரயங்கள் நடந்த வண்ணம் இருக்கும். அப்ப சுப விரயங்கள்னா வீட்டுல வந்து ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நீங்க பண்றீங்கன்னா அதுக்கு வந்து செலவுகள் போறதுக்குரிய மாதிரி இவர் ஏற்படுத்துவார். அது வந்து கல்யாணமா இருக்கலாம், அதுபோல் வந்து உங்களோட வீட்டில் உள்ள சுப நிகழ்ச்சிகள் எதாவது நீங்க ட்ரை பண்ணீங்களோ அதுக்கெல்லாம் வந்து அந்த செலவுகள் நடக்கும். பட் இந்த செலவுகள் வந்து உங்களுக்கு வந்து ஸோ வீண் விரயமா இருக்காது, சுப செலவுகளாகவே இவர் ஏற்படுத்துவார். அதுபோல் வந்து மேஜர் கடன் அடைக்கப்படுமா, கடன் அடைச்சிருவேனா அப்படின்னா சின்ன சின்ன கடன்லாம் இருக்குது, இந்த தலைக்கு மேல வந்து பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இருக்குது அப்படின்னா அந்த கடனும் உங்களுக்கு அடுத்த 74 நாளுக்குள்ள வந்து அடைத்து முடிவதற்குரிய வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்துவார். அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெரிய கடனா இருக்குது, பெரிய பிரச்சனையா இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து உங்க ஜனன ஜாதகம் தான் உங்களுக்கு தீர்மானம் பண்ணும். உங்களோட ஜனன ஜாதகத்துல இருந்து இப்போதைக்கு நடக்கிற தசாபுத்திகள், உங்க ஜனன ஜாதத்துல உட்கார்ந்துருக்கிற கிரகங்களை பொறுத்து உங்களோட ஜனன ஜாதகம் செயல்படும். மற்றபடி இந்த குரு பவன் வந்து இந்த குரு பார்வை பலன்கள், குரு நின்ற பலன்கள், இந்த 4 ஸ்தான பலன்களை மட்டும்தான் இவங்களுக்கு இவர் சேஞ்ச் பண்ணாரு. இதை தவிர்த்து நான் நிறைய சொல்லலை அப்படின்னு உங்களுக்கு நினைச்சால் கூட அதெல்லாம் உங்களோட ஜனன ஜாதத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு தீர்மானமாகும். அப்போ இந்த 74 நாளுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அப்போ இந்த அக்டோபர் 9ல இருந்து டிசம்பர் 22 வரைக்கும் இந்த குரு நின்ற பலன் உங்களுக்கு இந்த விஷயங்கள். இதுக்கப்புறம் மறுபடியும் குரு ரிவர்ஸ் ஆயிடுவார். அப்போ குரு வந்து ராசிக்கு மறுபடியும் 3ல உங்களோட சகோதர ஸ்தானத்துல வந்து மறுபடியும் ரிவர்ஸ் பலன் வழங்க ஆரம்பிச்சுறாரு. அப்போ நீங்க இந்த 74 நாள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லக்கு, ஒரு அதிர்ஷ்டம் அந்த மாதிரி அதை யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்தாற் போல ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் இந்த 74 நாள்ல எனக்கு எதுவும் நடக்கல, எல்லாமே சுமாராக தான் இருக்கு அப்படின்னா உங்க ஜனன ஜாதத்தை டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஜனன ஜாதத்துல நடக்கிற தசாபுத்தியை பொறுத்தும், உங்க ஜனன ஜாதத்துல இருக்கிற தொழில் ஸ்தானத்தை பொறுத்தும், கடன் ஸ்தானத்தை பொறுத்தும், அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துகிறேன். அப்ப இது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ்னு கேட்டா மேசராசியில் பிறந்த இந்த அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு பலன்கள் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க இந்த குரு அதிசார பயிற்சியை. சரிங்களா? ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து குரு அதிசார பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். ஸோ அப்போ குரு வந்து ரிஷபராசிக்கு வந்து அதிசாரம் ஆகிறார் அப்படின்றத மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அப்போ ரிஷபராசியில் பிறந்த கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரக்காரங்களுக்குலாம் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குமா, இந்த பயிற்சி வந்து எங்களுக்கு சாதகமா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து குரு வந்து ராசிக்கு 2ல தான் மிதுன வீட்டுல இருந்துகிட்டு இருக்கிறார் இப்போ வரைக்கும். ஸோ அப்போ அடுத்த மாசம் 9ஆம் தேதியில இருந்து டிசம்பர் வந்து 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு குரு அதிசார வக்ர பயிற்சி ஆக போறாரு. அப்ப அதிசாரம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஃபார்வர்ட் ஆக போறாரு. அப்ப மிதுன வீட்டுல உள்ள குரு பகவான் வந்து கடக வீட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகி கடக வீட்டுல ஒரு 2.5 மாசம் நிக்க போறார். ஸோ இதுதான் அதிசார பயிற்சி. அப்ப இந்த அதிசார பயிற்சி வந்து எங்களுக்கு சில மாற்றங்கள் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்ப காமனா வந்து உங்களுக்கு வந்து ராசியோட பலன்கள்ல தான் இது சாரும். உங்க ரிஷப ராசியில் பிறந்த நீங்க வந்து கார்த்திகை நட்சத்திரம், அது போக வந்து ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம், ஸோ இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்குலாம் வந்து இந்த குரு அதிசார பயிற்சி வந்து சாதகமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். காரணம் குரு வந்து இந்த மாதிரி 12 வருஷத்துக்கு ஒருக்க தான் இந்த மாதிரி வந்து உச்சம் பெறுவார். ஸோ கடக வீட்டுல வந்து உச்சம் பெறுவார். ஸோ அப்ப அடுத்த ஒரு 2 மாசத்துக்கு வந்து அட்வான்ஸா வந்து உச்சம் பெறுறது உங்களுக்கு ஒரு சிறப்பு தான். அப்ப இது வந்து சில
கூற்றுக்களை உங்களுக்கு ஏற்படுத்துவார். அப்ப இந்த ரிஷபராசிக்கு வந்து 8க்குரியவரும் அதே இவர் தான். அதே இந்த ரிஷபராசிக்கு 11க்குரியவரும் இவர் தான். இவர் வந்து உங்களுக்கு பார்வை பலன்கள் மூலியமாவும் நின்ற பலன்கள் மூலியமாவும் சில வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார். அப்ப குரு பயிற்சியை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். இதர அந்த ராகு கேது பயிற்சி, அந்த சனி பயிற்சி அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த குரு வந்து நமக்கு சாதகமா பாதகமா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து குரு, அப்ப குரு வந்து ரிஷபராசிக்கு 2ல இது வரைக்கும் இருந்த குரு பவன் வந்து ராசிக்கு 3ல வருவார். அப்ப ராசிக்கு 3ல வந்து உச்சம் பெறுவார் அடுத்த 2 மாசத்துக்கு. அப்ப இந்த உச்சம் பெற குரு வந்து நமக்கு என்ன சாதகம் அப்படின்னா, ராசிக்கு 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம் தைரிய ஸ்தானத்துல வந்து நிக்கிறார் அப்படிங்கும்போது வந்து உங்களோட சகோதரர்கள் கிட்ட உங்களுக்கு ஒரு ஒற்றுமை, உங்க சகோதரர்களால உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ், அது வந்து அவங்க மூலியமா வந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்குரிய விஷயத்தை நீங்க அவங்க மூலியமா பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி வந்து சொத்து பிரச்சனையா இருக்கலாம், இல்ல பாக பிரிவினை, உங்க வீட்டுங்களில் பை மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிலீவர் ஆகும். உங்களுக்கும் உங்களோட சகோதரர்களுக்கும் ஒரு அன்பு அந்யோன்யம் கூடுதற்குரிய விஷயங்கள் நடக்கும். அது எந்த சகோதரர், அண்ணன் அக்கா, தங்கை, அக்கா, அந்த கான்செப்ட்லாம் இருக்கும். அண்ணன் தம்பி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை தரத்தை இவங்க ஏற்படுத்தாங்க. அதே மாதிரி வந்து இதே 3ஆம் இடம் தைரிய ஸ்தானத்தை உங்களுக்கு குறிக்கிறதுனால தைரியம் தன்னம்பிக்கையை உங்களுக்கு இவர் ஏற்படுத்தார். அப்ப தைரியமா இது வரைக்கும் வந்து செய்யவா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த காரியங்கள் இதுக்கப்புறம் செஞ்சு பார்ப்போம், ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கவா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த காரியங்கள் வந்து செஞ்சு பார்ப்போம் அப்படின்ற ஒரு தைரியத்தை உங்களுக்கு கொடுப்பார். காரணம் 8க்குரியவர் உச்சம் பெறார். அப்ப தைரியம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே இருக்கும். அதே மாதிரி வந்து புதிய முயற்சிகள், புதுசா வந்து ஏதாவது பண்ணலாம், புதுசா வேலை செய்யலாம், இல்ல புதுசா இடம் மாற்றம் பண்ணலாம், இல்லைன்னா புதிய வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு புது முயற்சி. நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபீல்ட்ல இருந்துகிட்டே இருப்போம், அந்த ஃபீல்டை விட்டு மறுபடியும் வந்து நம்ம நகர்றதுக்குரிய விஷயங்கள் ஃபாலோ பண்ண பாத்தீங்களா, அந்த மாதிரி புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ண வைப்பார். அப்ப அடுத்த 2.5 மாசத்துக்கு வந்து உங்களுக்கு சில வாய்ப்புகள். அப்ப 2.5 மாசம்னா உங்களுக்கு 74 நாள் உங்ககிட்ட இருக்குது. இந்த 74 நாள்ல வந்து உங்களுக்கு சாதகமா நீங்க பயன்படுத்திக்கும் பட்சத்தில் நீங்க சில வெற்றிகள் காண்பதற்குரிய விஷயமாகவே இருக்கும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அதுபோல வந்து சகோதரர்கள் அப்படின்னு வரும்போது வந்து ஒரு சில வீட்டுங்கள்ல சொத்து பிரச்சனை போய்கிட்டு இருக்கும், இல்ல பாகப்பிரிவினை போய்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், அது வந்து தீர்வுக்கு வரும். அப்ப அப்பார சொத்து, அம்மார் சொத்து, பூர்வீகம், தாத்தா பாட்டி அப்படின்ற ஒரு விஷயங்களுக்குள்ள உங்களுக்கு சாதகமா வருவதற்குரிய விஷயத்தை இவர் ஏற்படுத்தார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அதுபோல வந்து உங்களுக்கு இப்ப இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து குரு உச்சம் பெறார் அப்படிங்கும் போது வந்து படிப்பு, இப்ப படிப்பு அப்படின்னு வரும்போது வந்து சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு கூட்டுல படிச்சுக்கிட்டு இருப்போம். அப்ப படிக்கிற பசங்களுக்கு இந்த படிப்புல உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும். கல்வி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஓகே தான். அதே மாதிரி வந்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணுன்றவங்களுக்கும் இது ஓகே தான். படிப்பு விட்டு போனவங்களுக்கும் மறுபடியும் ரீகண்டினியூ பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது வந்து பிஹெச்டி பண்றவங்க, ஹையர் ஸ்டடி பண்றவங்க, மாஸ்டர்ஸ் எது பண்றதா இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த 2 மாசத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ளிகேஷன் பண்ணுங்க, சக்சஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வந்து நீங்க படிப்புல சக்சஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்பை இவங்க ஏற்படுத்தாங்க. அதுபோல வந்து உங்களுக்கு வந்து இந்த குரு நின்ற பலன்களை தவிர்த்து குரு வந்து 5, 7, 9 அப்படின்னு 3 பார்வை பலன்கள்ல இந்த ரிஷபராசிக்கு 3 ஸ்தான பலன்களை வேற பார்ப்பார். அப்ப 5, 7, 9 அப்படின்னு வரும்போது வந்து ரிஷபராசியோட 7 கலஸ்திரஸ்தானம், ரிஷபராசியோட 9 பாக்கியஸ்தானம், ரிஷபராசியோட 11 லாபாதிபதி ஸ்தானம், இந்த ஸ்தான பலன்களையும் இவர் பார்ப்பாரு. அப்ப அதுதான் வந்து உங்களுக்கு வந்து குரு வந்து உங்களோட கலஸ்திர ஸ்தானத்தை பார்க்கும்போது, அப்ப கலஸ்திரம் அப்படின்னு வரும்போது வந்து நமக்கு வந்து என்ன, திருமணம் நடக்குமா, கை கூடுமா, நான் வந்து ஒரு சிலர் வந்து இயர்லி மேரேஜுக்குள்ள வந்திருப்பீங்க, ஒரு சிலருக்கு வந்து திருமண தாரிய தடை தரங்கள் இருந்துகிட்டே இருக்கும், திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கூற்றுல உள்ள பெண்கள், ஆண்கள், அதே மாதிரி நீங்க பேரண்ட்ஸா இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து திருமண வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அப்ப அடுத்த 2 மாசத்துக்கு வந்து நீங்க வரன் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. பொண்ணு தேடுறது, மாப்பிள்ளை தேடுறது, திருமணத்துக்குரிய செலவுக்குரிய பணங்கள்லாம் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்ப உங்களுக்கு வந்து இது சுபமாகவே அமையும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்தினேன். அதே வந்து இந்த காதல் திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறவங்க, காதலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, காதல் டு கன்வெர்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பேசி பாருங்க, எல்லாம் சக்சஸ் ஆச்சுன்னா ஓகே தான். அதுபோல வந்து மறுமணம், ஒருவேளை வந்து ஃபர்ஸ்ட் திருமணம் பை மிஸ்டேக்ஸ் ஆன சில நபர்களுக்கு வந்து நீங்களும் திருமணத்துக்கு முயற்சிகள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதையும் நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். உங்களுக்கும் பொண்ணோ ஆணோ கிடைச்சாங்க அப்படின்னா தாராளமா திருமணம் பண்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி இங்க வந்து கணவன் மனைவி, அப்ப இந்த கலசர ஸ்தானத்தை குரு பாக்குறதுனால பிரிந்த கணவன் மனைவி, கணவன் மனைவிக்குள்ள சண்டை கோர்ட்டு கேஸ் வரைக்கும் ஏறி அது வந்து தீர்வுக்கே வராமல் இருந்தா கூட மறுபடியும் உங்களுக்கு ஒரு முடிவு கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. பிரிந்த கணவன் மனைவியா இருக்கட்டும், பிரிந்த குடும்பமா இருக்கட்டும், 2 பேரும் ஒண்ணு சேர்வதற்குரிய வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்துவார். உங்களுக்கு இதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. அடுத்த 2 மாசம் தான். இந்த கூற்றுக்குள்ள தான் வரும். ஏன்னா குரு வந்து பர்டிகுலரான ஒரு ஸ்தான பலன்களை தான் உங்களுக்கு பாக்குறாரு அப்படிங்கும் போது இந்த பர்டிகுலரான விஷயங்களுக்குள்ள தான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். 2வது வந்து உங்களுக்கு வந்து
புதிய வாய்ப்புகள் அப்படின்னு வரும்போது வந்து உங்களுக்கு வந்து இந்த குடும்பம் சார்ந்த விஷயத்தை தாண்டி வந்து இந்த குரு வந்து உங்களோட பாக்கிய சார்ந்த பார்ப்பார். அப்ப அந்த பாக்கிய சார்ந்த பார்க்கும்போது வந்து நமக்கு புதிய வாய்ப்புகள், பதவி உயர்வு, இடமாற்றம் இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுது. அப்ப புதிய வாய்ப்பு அப்படின்னு வரும்போது வந்து பாக்கிய ஸ்தானம் அப்படிங்கும்போது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோம், நம்ம கரெக்டா தான் இருக்கிறோம், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோமா, பட் எல்லாமே நமக்கு தானா அமையுமா அமையாதா அப்படின்ற ஒரு கூற்று இருந்துகிட்டே இருக்கும். அப்ப உங்களுக்கு இந்த உச்சம் பெற்ற குரு வந்து உங்களோட பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால புதிய வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்தார். அப்ப புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நீங்க எந்தெந்த துறையில இருக்கிறீங்களோ அந்தந்த துறைகள் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சுன்னா அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்த 2 மாசத்துக்கு வந்து இது வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். மற்றபடி வந்து ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனே அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். வாய்ப்புகள் இருக்கு. ப்ரொமோஷன் உங்க கம்பெனி என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுதோ அதுக்குரிய விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அமைஞ்சிருச்சுன்னா அடுத்த வருஷம் உங்களோட வருஷம் தான் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அது மாதிரி இந்த இடம் மாற்றம். ஆல்ரெடி ஒரு சைட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அடுத்த சைட்டுக்கு போலான்னு இருக்கேன், இல்ல வெளியூர்ல இருக்கிறேன், வேற ஊருக்கு போலான்னு இருக்கேன், வெளிநாட்டுல இருக்கிறேன், வேற இடத்துக்கு போலான்னு இருக்கேன் அப்படின்ற ஒரு இடம் மாற்றத்தையும் இவர் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதுல நீங்க எந்த கூட்டுல இருந்தாலும் ஆல்ரெடி வெளிநாட்டுல இருக்கேன், எங்க வீட்டுக்கு தான் திரும்பி போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? அதுப்போ வந்து உங்களுக்கு வந்து யோகம் யோகங்கள்லாம் ஏதாவது இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருந்திருக்கும். யோகம்னாலே வந்து காமனா வந்து சிலர் கஷ்ட காலத்திலையும் சிலர் வந்து நல்ல ஒரு நிலைமையிலையும், பட் அதுல வந்து யோகம் அப்படின்னு வரும்போது வந்து நமக்கு வந்து வாகனம், வீடு, ஆடை, ஆபரணம், நகை, நட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும். உங்களுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கு. காரணம் வந்து இந்த குரு வந்து இந்த பாக்கிய சார்ந்த பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து இந்த வாகன யோகம், வீடு யோகம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஆடை, ஆபரணம் ரெனோவேஷன் பண்றது, பழைய வீட்டை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அகல கழிச்சிடாங்க. ஏன்னா 74 நாள் தான். இந்த 74 நாள் தான் வந்து உங்களுக்கு சில வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? அதுபோல் வந்து உங்களுக்கு வந்து லாபம், லாபம், அதிர்ஷ்டம்லாம் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கும். அப்ப இந்த பாக்கிய ஸ்தானத்தை தவிர்த்து இந்த குரு வந்து உங்களுக்கு வந்து லாபாதிபதி ஸ்தானத்தையும் பார்க்கிறார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்தினேன். அப்ப லாபாதிபதி ஸ்தானம் அப்படிங்கும்போது வந்து இது வரைக்கும் நான் வேலை செய்யறேன், வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், வேலை செஞ்சா வேலைக்குரிய காசு தான் வருது அப்படின்ற ஒரு கூட்டு இருந்துட்டு பாத்தீங்களா? இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் கிடைக்கிறது, வியாபாரம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது வியாபாரத்துல முன்னேற்றம், இந்த மாதிரி விஷயங்களை இவர் ஏற்படுத்துறாரு. அப்ப லாபாதிபதி ஸ்தானம் அப்படின்னு வரும்போது வந்து உங்களுக்கு வந்து வியாபாரம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பண்டிகை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். எக்ஸ்ட்ரா இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா லாபம் தான். அப்ப நம்ம வந்து இது வரைக்கும் வேலை செஞ்சேன், அதுக்குரிய காசு தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற கூற்றுல இருந்து இப்ப வேலை செஞ்சதுக்கு லாபம் கிடைச்சிச்சப்பா, 500 ரூபா போட்டு ஒரு 5000 ரூபாய் எடுத்தோம், 1000 ரூபாய் போட்டு ஒரு 1000 எடுத்தோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நீங்க வருவீங்க. அந்த கான்செப்ட் உங்களுக்கு இருக்கு. அப்ப எக்ஸ்ட்ரா பணம் வருது, எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு எக்ஸ்ட்ரா காசு வருதுன்னா அப்ப நமக்கு மேஜர் என்ன? கடன், தொந்தரவு தொல்லை, ஃபினான்சியல் லோனு, இந்த மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு அப்ப உங்களுக்கு உங்க வருமானத்துக்கு மீறிய காசு வரனால அது லாபம். அந்த கான்செப்டை நீங்க கடன் சார்ந்த விஷயங்களை அடைக்கிறது, வாங்கினவங்ககிட்ட கைமாத்தா வாங்கினவங்ககிட்ட அடைக்கிறது, வட்டிக்கு வாங்கின விஷயங்களை அடைக்கிறது, அடகுல நகை நட்டு இருந்தா கூட அதுக்கு வட்டி கட்டுறது, அதை மறுபடியும் மீட்டுறது, பேங்க் லோனு, இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி எந்த விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் அடைப்பதற்குரிய விஷயத்தை இந்த லாபாதிபதி ஸ்தானத்துல குரு பார்வையில் படுறது உங்களுக்கு சாதகம் தான். உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துகிறேன். ரெண்டாவது வந்து நமக்கு வந்து நம்ம பணம்லாம் கொடுத்துருக்கோம்னே, எனக்கு ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்கும் அதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் லாபம், அதிர்ஷ்டம். அப்ப எப்படின்னா நம்ம கொடுத்துருக்குறோம், இவ்வளவு நாள் கொடுக்காம இருந்தவங்க வந்து திடீர்னு கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள். அப்போ வாங்கிட்டீங்கன்னா அதை உங்களுக்கு சாதகமா ஏதாவது பயன்படுத்தக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி நாங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கிறோம், ப்ராஃபிட்ஸ் இருக்குமா, ஒரு இதுல வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கும் இருக்கு. அது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இந்த மாதிரி விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த 2 மாசம் அதே தான் 74 நாளுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் பண்ணிக்கிறேன். அதை தவிர்த்து வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்புகள், இப்போ உள்ள வாய்ப்புகள்லாம் எங்களுக்கு வந்து கிடைக்குமா அப்படின்ற ஒரு கூட்டில் இருந்துட்டு இருப்பீங்களே, அடுத்த 2 மாசத்துக்கு வந்து இந்த வாய்ப்புகளை இவர் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தார். அப்ப இவர் வந்து இதை தவிர்த்து வேற பலன்கள் செய்ய மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். காரணம், இவர் பார்க்குற பலன்கள் வந்து உங்க திருமண வாழ்க்கை, உங்களோட பாக்கியஸ்தானம், உங்களோட லாபாதிபதி ஸ்தானம், இந்த ஸ்தான பலன்களை தான் பார்க்குறாரு. அது போக தைரிய ஸ்தானத்தில் நிற்கிறாரு. இதுக்குரிய கூற்றுக்குள்ள மட்டும்தான் உங்களுக்கு வந்து சில பலன்கள் இருக்கும். அதை தவிர்த்து உங்க ஜனன ஜாதகம் சேர்ந்தே ஒத்துழைச்சிச்சுன்னா, உங்க ஜனன ஜாதகமும் உங்களுக்கு பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இந்த குரு பயிற்சிக்கும் ஜனன ஜாதகம் சேர்ந்து நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை நீங்க சந்திப்பீங்க அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். இதர பலன்கள்லாம் வந்து ஃபியூச்சர்ல நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா அந்த ராகு, கேது, சனி அப்படின்னு அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல போயிட்டு இருக்கும். அப்போ உடல் அப்படின்றது ஒரு கூற்று வந்துகிட்டே இருக்கும். ஹெல்த்தை பத்தி நீங்க சொல்லலனே அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கும். ஹெல்த் அப்படின்னு வரும்போது வந்து ஹெல்த் வந்து வேற சாப்டர். ஹெல்த்துக்கும் இவருக்கும் இப்போதைக்கு சம்பந்தமே இல்லை. உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா இங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது, சுகஸ்தானத்துல கேது, சனியோட பார்வையில் ராகுவோட பார்வையில் இருக்கனால அந்த சாப்டர் வேற. அதை வந்து நீங்க உடம்ப டேக் கேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுத்த வருஷம் 10ஆவது மாசம் வரைக்கும். சரிங்களா? மற்றபடி இந்த லாபம், அதிர்ஷ்டம், திருமணம் இந்த கூற்றுல மட்டும் நீங்க நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை சந்திப்பீங்க அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். இந்த 74 நாளை பயன்படுத்திக்கோங்க. மிஸ் பண்ணிடுறாங்க. மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதுவும் நடக்கல, எதுவும் செய்யல, எதுவும் ஆக மாட்டேங்குது அப்படின்னா
அதுக்கு வந்து கம்பெனி பொறுப்பு இல்ல, நீங்க தான் பொறுப்பு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து குரு அதிசார பயிற்சியை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப மிதுன ராசியில் பிறந்த மிருகசீரிட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து குரு வந்து அதிசார வக்ர பயிற்சி நடக்க போறார். அப்ப இந்த மிதுன ராசியில வந்து குரு வந்து இன்னைக்கு டேட்டுக்கு இருக்கார். அடுத்த மாசம் அக்டோபர் 9ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் ஒரு 74 நாளுக்கு. கன்சிடர் ஒரு 2 1/2 மாசத்துக்கு வந்து இந்த குரு வந்து ராசிக்கு 2ல ஃபார்வர்ட் ஆக போறார். அப்ப இந்த மாதிரி ஃபார்வர்ட் ஆகும்போது வந்து நமக்கு பலன்கள் ஒரு மாற்றம் இருக்கு. அப்ப இந்த இதுல வந்து ஒரு 4 விதமான ஒரு பலன்கள் நமக்கு மாறும். அது காரணம் வந்து இந்த குரு வந்து நின்ற பலன், குருவோட பார்வை பலன்கள். அப்ப குரு வந்து ராசிக்கு 2ல நிக்கிறாரு, குடும்பஸ்தானத்துல நிக்கிறாரு. அப்ப அவர் நின்ற இடத்துல இருந்து அவருக்கு வந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை அப்படின்று 3 பார்வை பலன்கள்ல வந்து அவர் வந்து உங்களோட சத்ருஸ்தானத்தையும், உங்களோட அஸ்தமஸ்தானத்தையும், உங்களோட தொழில் ஸ்தானத்தையும் இந்த மாதிரி வந்து பார்க்க போறார். அப்ப இந்த மாதிரி பார்வை பலன்களையும், இந்த மாதிரி நின்ற பலன்களையும் சில வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. ஆனா இது கன்சிடர் ஒரு 74 நாளுக்கு தான் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். அப்ப இந்த 74 நாள் சென்று எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இந்த 74 நாள் சென்று வந்து இந்த குரு வந்து மறுபடியும் வந்து ரிவர்ஸ் ஆறார். அப்ப ராசிக்கு மறுபடியும் அகைன் வந்துருவாரு. அப்ப அது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்புகள். அப்ப அடுத்த மாசம் 9ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் சில வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அத கரெக்ட்டா நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்ப இது என்னென்னன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, இதுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கிறேன். அத நான் பேசுறேன். அப்ப இந்த குரு வந்து ராசிக்கு 2ல வரும்போது, இங்க குடும்பஸ்தானத்துல வந்து நிக்க போறார். அப்ப குடும்பஸ்தானம் அப்படின்னு வரும்போது வந்து இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குடும்பத்துல ஒரு ஒற்றுமை இல்ல, குடும்பம் ஒரு பிரிவு. கணவன் மனைவி ஒரு மனஸ்தாபங்கள். நாங்க வந்து பிள்ளைங்க அம்மாவ விட்டு பிரிஞ்சிருக்கோம், அம்மா அப்பா பிள்ளைய விட்டு பிரிஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒரு கூட்டுல இருக்கும்ல. உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒற்றுமைக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். அப்ப அடுத்த 2 1/2 மாசத்துல இந்த விஷயங்கள் நடந்துச்சுன்னா, மறுபடியும் நீங்க வந்து பிரிந்தவர்கள் வந்து ஒன்று சேர்க்கக்கூடிய விஷயம். அது கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, அது சிப்லிங்ஸா இருந்தாலும் சரி, உங்களோட கூட்டு குடும்பம் அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள நீங்க ஒன்று சேருவீங்க. அதே மாதிரி திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் அதுவும் ஒரு குடும்பமா மாறுவதற்குரிய விஷயங்கள், திருமணத்துக்குரிய வாய்ப்புகளும் இவர் ஏற்படுத்தார். அப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திட்டேன். 2வது வந்து இந்த குரு வந்து உங்களுக்கு வந்து ராசிக்கு 2ல வர்றாரு அப்படிங்கும்போது, உங்களுக்கு வந்து இது வந்து வாக்கு ஸ்தானம் கூட ஆல்சோ. அப்ப கம்யூனிகேஷன் பேச்சு திறமை வந்து இதுக்கப்புறம் நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க பேசுற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகும். உங்களுக்கு சாதகமா இருக்கிற மாரி விஷயங்கள மாத்தி அமைப்பதற்குரிய கெப்பாசிட்டியும் இவர் ஏற்படுத்தார். அப்ப நல்ல ஒரு பேச்சு திறமை, பேச்சுல நல்ல ஒரு வலு சேர்வதற்குரிய விஷயங்களும் இவர் ஏற்படுத்தார். அதே மாரி வந்து உங்களுக்கு வந்து வியாபார நிமித்தமா, அந்த பேச்சு சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணுவீங்கல்ல, வியாபாரம் பண்ணலாம், இல்ல தொழில் செய்யலாம், இல்ல கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ரிலேட்டட்ல எதுல இருக்குனாலும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து அடுத்த ஒரு 74 நாள்ல நல்ல ஒரு வாய்ப்புகள். அது புரமோஷனா இருக்கலாம், போஸ்டிங்கா இருக்கலாம். உங்களோட பினான்சியல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ட கூட இவர் ஏற்படுத்துவார். அதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்த 2 1/2 மாசம் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். அதே மாரி வந்து இந்த குரு வந்து உங்களோட சத்ருஸ்தானம், ரணரோக சத்ருஸ்தானத்த வந்து 5ஆம் பார்வையா பார்ப்பார். அப்ப சத்ருஸ்தானம் அப்படின்னு வரும்போது அதுல வந்து நமக்கு வந்து கடன், நோய் இந்த 2 விஷயங்கள்ல நம்ம இருப்போம். அதுபோக எதிரிகள் தொந்தரவு. அப்ப இந்த மாரி விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு அவர் ஆல்ரெடி கடன் சார்ந்த வாழ்க்கையில தான் நீங்க இருக்கிறீங்க. டெப்ட்ஸ் எல்லாம் ஏறி இருக்கு அப்படின்னா, அந்த டெப்ட்ஸ் எல்லாம் வந்து அவர் வந்து உங்களுக்கு செட்டில் பண்றதுக்குரிய விஷயத்தை இவர் ஏற்படுத்துவார். அதுக்குரிய பண வரவுகள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, சரி ரைட் இந்த கடன் அடைச்சுருவோம். இந்த மாரி விஷயங்கள்ல இருந்து ரிலீவர் ஆயிருவோம். அந்த மாரி விஷயங்களுக்குள்ள உங்களுக்கு சாதகமா நடக்கும். அதே மாரி உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல சிலருக்கு சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து உடல் ஆரோக்கியத்துல பை மிஸ்டேக்ஸா இருக்கிற இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கும் வந்து உடல் ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அது முன்னேற்றம் ஆயிருச்சு அப்படின்னா, அத அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு 2 மாசம் சென்று மறுபடியும் உடம்பு வந்து மறுபடியும் ஒர்ஸ்ட் ஆயிருமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த உடம்பு நல்லா வந்துருச்சுன்னா, நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? அப்படியே உடம்ப மெயின்டெயின் பண்ணுவோம். அந்த மாரி விஷயங்கள் நடக்கும். அதே மாரி வந்து உங்களுக்கு இந்த எதிரிகள் தொல்லை, தொந்தரவு, உங்கள சுத்தி ஒரு நெகட்டிவான வைப்ஸ் இருக்கும்ல, அவங்க கிட்டலாம் இருந்து உங்கள வந்து தைரியமா, போல்டா உங்கள வந்து தன்னிலைப்படுத்துவதற்குரிய விஷயத்தையும், ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தையும் இவர் ஏற்படுத்தார். அதுதான் வந்து இந்த குரு வந்து ரணரோக சதுரஸ்தானத்தை பார்க்கும்போது. அப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான்னு கேட்டா, அந்த 2 1/2 மாசத்துல இருந்து இப்ப இருக்கிற வாழ்க்கை நிலைய வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துக்குற மாரி நீங்க ஃபாலோ பண்ணீங்க. அதே மாரி வந்து உங்களுக்கு வந்து இந்த குரு வந்து உங்களோட அஸ்தம ஸ்தானத்த பார்ப்பார். அப்ப இந்த அஸ்தம ஸ்தானம் அப்படின்னு வரும்போது வந்து, தலைக்கு மேல பிரச்சனை இருக்குதுண்ணே. எப்பதான் முடியும்? நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகருவேனா, மாட்டேனான்னு ஒரு சிலர் இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் வந்து இந்த அஸ்தம ஸ்தானத்த பார்க்கும்போது, இந்த குரு வந்து உங்களுக்கு தலைக்கு மேல பிரச்சனைய ரிலீவர் பண்ணுவார். எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படுத்தார். ஒரு இடம் மாற்றத்தை ஏற்படுத்தார். ஒரு வேலை மாற்றத்தை ஏற்படுத்தார். வெளியூர்ல இருந்து நீங்க வந்து உங்களோட உள்ளூருக்கு வர்றது, இல்லன்னா வெளிநாட்டுல இருந்து உங்களோட உள்ளூர் நாட்டுக்கு வர்றது, இல்லன்னா உள்நாட்டுல இருந்து நீங்க வெளிநாட்டு போறது. இந்த மாரி வந்து இடம் மாற்றங்களை ஏற்படுத்தார். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இதுவரைக்கும் நான் பிரச்சனையில தான் இருந்தேன் அப்படின்னு இருப்பீங்களா, அந்த பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு இவர் ரிலீவர குடுப்பார். அதுபோக வந்து உங்களுக்கு வந்து வேற ஏதாவது கோர்ட் கேஸ் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு, எதிரிகள் தொந்தரவு தொல்லைலாம் இருந்துச்சுன்னா, அதெல்லாம் சமாளிச்சு நீங்க வந்துகிட்டே இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி வந்து யாருக்காவது வந்து கிராம் தப்பு பண்ணியிருக்கலாம்.
அவங்களோட பிடியில மாட்டிக்கிட்டு முழிச்சுட்டு இருந்துக்கலாம். ஸோ நான் வந்து உதவி தான் பண்ண போனேன். போன இடத்துல எனக்கு வந்து எல்லாம் கப்பங்கட்ட வச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு கூட்டுலேருந்து நீங்க ரிலீவர் ஆகி ஒரு நபர் அப்படின்ற ஒரு குற்ற காமிப்பதற்குரிய விஷயத்தையும் இவர் ஏற்படுத்தார். அது அந்த அஸ்தமஸ்தானம் அப்படிங்கும்போது வந்து நமக்கு சில காரிய தடை தடங்கள், அந்த காரிய தடை தடங்கள்ல இருந்து நம்மள ரிலீவர் பண்ணுவார் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அதுபோக வந்து உங்களுக்கு வந்து மேஜர் இந்த தொழில் ஸ்தானம். அப்ப இந்த தொழில் ஸ்தானம் அப்படின்னு வரும்போது வந்து இந்த குரு வந்து 9ஆம் பார்வையா இந்த தொழில் ஸ்தானத்த பார்ப்பார். அப்ப புதிய வேலை, அதுபோக வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இன்ட்ரஸ்டட் காட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, இல்ல புதுசா வேலை ஏதாவது மாறணும், இருக்கிற பழைய வேலையிலேயே வந்து புரமோஷன் எடுக்கணும், அந்த மாரி விஷயம்லாம் இருப்பீங்கல்ல, அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சாதகமான அமைப்பை இவர் ஏற்படுத்தார். ஸோ அப்ப உங்களுக்கு வந்து புரமோஷனா இருக்கலாம், சேலரி இன்கிரிமென்ட்டா இருக்கலாம். இதெல்லாம் சடர் சடர்ன்னு நடக்கிற மாரி இருக்கும். ஸோ அது என்ன திடீர்னாப்புல நமக்கு வந்து ஒரு புரமோஷன் குடுக்குறாங்க, ஒரு இன்கிரிமென்ட் குடுக்குறாங்க, ஒரு இடமாற்றம் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சியில வாய்ப்புகள் இருக்கு. பட் அதுக்காண்டி வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நீங்க சும்மா உட்கார்ந்திருக்கக்கூடாது. அதுக்குரிய முயற்சிகள். ஸோ உங்களோட வாய்ப்ப நீங்க தக்க வச்சுக்கோங்க. வாய்ப்ப எட்டி பிடிச்சுக்கோங்க. அதுக்குரிய அம்சங்கள்லாம் இருக்குது. ஸோ அப்ப அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகருவேனா? அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும். அப்ப நீங்க எந்த துறையில இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்குரிய முயற்சிகள் இருக்கு. இதுவரைக்கும் அப்படியே ஸ்டெக்கா இருந்துச்சு அப்படின்றதுலருந்து ஒரு ரிலீவர் உங்களுக்கு நடக்கும். அதே மாரி வந்து ஏதாவது வீடு வாங்கலாம், ஏதாவது வாகனம் வாங்கலாம், இல்ல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செய்யலாம்னு மனசுக்குள்ள நினைச்சுட்டு இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். ஸோ அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்தினேன். ஸோ மத்தபடி வந்து படிக்கிற பசங்க. இந்த படிக்கிற பசங்க அப்படிங்கும்போது வந்து, இதுவரைக்கும் குரு வந்து உங்களுக்கு ஜென்ம குரு தான். இப்பயும் ராசிக்கு 2ல உச்சம் தான் பெறார். உச்சம் பெற குருவும் உங்களுக்கு நல்ல ஒரு படிப்பு ஸ்தானத்தை ஏற்படுத்துவார். ஸோ அப்ப படிக்கிற பசங்களா இருந்தாலும் சரி, நீங்க வந்து பாதியில படிப்ப தவற விட்டவங்களாலும் சரி, இல்ல ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும், இல்ல வேற ஏதாவது மாஸ்டர்ஸ் பண்ணணும், டிகிரி பண்ணணும், பிஹெச்டி வாட்டெவர் எது பண்றதா இருந்தாலும், உங்களுக்கு இன்னமும் ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்க அத தொடரலாம். ஸோ அப்ப இது எல்லாத்துக்குமே நடக்குமான்னு கேட்டா, இந்த மிதுனத்தில பிறந்த மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி வந்து அடுத்த ஒரு 2 1/2 மாசத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பை இவர் ஏற்படுத்தும். ஸோ இத நீங்க மிஸ் பண்ணிறாதீங்க. இது பர்ட்டிகுலரான விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்டின்னா, இந்த 4 ஸ்தான பலன்கள்ல தான் இவர் வருவாரு. அப்ப ராசிக்கு 2 குடும்ப ஸ்தானத்தையும், சத்ரு ஸ்தானத்தையும், அஸ்தம ஸ்தானத்தையும், தொழில் ஸ்தானத்தையும் இந்த ரிலேட்டடுக்குள்ள விஷயங்கள்ல தான் நீங்க வருவீங்க. இதுவரைக்கும் வந்து எல்லாமே லாக்கா இருந்துச்சுன்னா, அந்த லாக் வந்து உங்களுக்கு ரிலீவர் ஆகும். அப்ப வேற ஏதாவது யோகங்கள்லாம் எதுவும் இருக்குமா? அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து, நீங்க ஸ்டில் சர்வைவல் பண்றீங்க. இந்த வாழ்க்கையில தொடர்ந்துட்டு தான் இருக்கிறீங்கன்னா, அதுவே வந்து உங்களுக்கு யோகம் தான் அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அப்ப அடுத்த 2 1/2 மாசத்துக்கு இந்த குரு அதிசார பயிற்சி வந்து விசேஷமா தான் இருக்கும். ஸோ அப்ப எல்லாருமே வந்து ஏன் இத நாங்க ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தா கூட, இந்த குரு வந்து இந்த உச்சம் பெறுவார். இங்க கடக வீட்ல வந்து 12 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இந்த மாரி வந்து உச்சம் பெற்று நிப்பார். அப்ப இது வந்து உங்களுக்கு ஒரு விசேஷம் தான். அப்ப இந்த 74 நாள் சென்று மறுபடியும் ராசிக்கு ரிவர்ஸ்ல வந்துருவாரு. அப்ப அடுத்த வருஷம் 5வது மாசத்துக்கு அப்புறம் தான் இந்த சொன்ன பலன்கள்லாம் மறுபடியும் ரீகிரியேட் ஆகும். அப்ப இந்த 2 1/2 மாசம் வந்து உங்களுக்கு ஒரு லக்கு. அப்ப லக்கு வராதா, அதிர்ஷ்டம் வராதா அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம்ல. அந்த லக்க நீங்க பயன்படுத்திக்கோங்க. அத உங்களுக்கு சாதகமா அமைச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்ப மிஸ் பண்ணிறாதீங்க. இப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது தொழில் நிமித்தமாவும் சரி, குடும்ப வாழ்க்கை நிமித்தமாவும் சரி, நீங்க வந்து படிப்பு நிமித்தமாவும் சரி, சில எதிரி தொந்தரவு, தொல்லைகள்ல ரிலீவர் ஆகக்கூடிய வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ இத பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? கடகராசிக்கு குரு அதிசாரம் பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்ப கடகராசியில் பிறந்த புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம். ஸோ இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் பிறந்தவங்களுக்கு வந்து குரு அதிசாரம் அப்படின்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்ப குரு அதிசார பயிற்சி வந்து இந்த அக்டோபர் மாசம் வந்து நிகழப்போகுது. ஸோ அப்ப குரு வந்து ஃபார்வேர்டு வக்ரம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல வந்து வக்ரத்துல இருந்து குரு அதிசார வக்ர பயிற்சி. அப்ப இந்த வக்ரம் வந்து ஃபார்வேர்டா அங்கிட்டு ஒரு 2 மாசத்துக்கு வந்து தொடர போறார் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப இதனால வந்து இந்த புனர்பூசம், பூசம், ஆயிலி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அப்ப குரு வந்து உங்களுக்கு உச்சம் பெற போறார். ஸோ இது வந்து எவரி 12 வருஷத்துக்கு ஒருக்க தான் இந்த கான்செப்ட் நடக்கும். பட் இப்போ வந்து அட்வான்ஸா அடுத்த வருஷம் 5வது மாசம் தான் பியூரா குரு பயிற்சி. பட் அதுக்கு முன்னாடி வந்து அட்வான்ஸா வந்து குரு வந்து வக்ர அதிசார பயிற்சி வந்து அடுத்த 2 மாசத்துக்கு வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ அப்ப இந்த 2 மாசம் அப்படின்னு வரும்போது வந்து வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு 2 கூற்று போய்கிட்டு இருக்குது. இப்ப நம்ம வாக்கியம் பேஸ்ல தான் பார்க்க போறோம். ஸோ வாக்கியம் அப்படின்னு வரும்போது வந்து உங்களுக்கு வந்து அக்டோபர் 9ல இருந்து டிசம்பர் 22 வரைக்கும் வந்து இந்த அதிசார பயிற்சி நிகழப்போகுது. ஸோ அதே வந்து இந்த திருக்கணிதத்துக்கு வந்து அக்டோபர் 18ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ கன்சிடர் நமக்கு வந்து குரு வந்து வக்ரம் ஆகுறாரு அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ குரு வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இது வரைக்கும் வந்து மிதுன வீட்டுல தான் இது வரைக்கும் இருந்தார். ஸோ மிதுன வீட்டுல இருந்த குரு பகவான் வந்து அதிசாரம். ஸோ அப்போ அவர் ஃபார்வர்ட் ஆகி கடக வீட்டுக்கு வரப்போறார். அப்ப கடக வீட்டுல வந்து உச்சம் பெற்று ஸோ அவர் நின்ற பலன், அவர் பார்வை பலன் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு 4 விதமா பலன்களை வந்து மாற்றி அமைக்க போறார். யாருக்கு? கடகராசிக்காரங்களுக்கு மட்டும். ஸோ அப்ப இந்த கடகராசிக்காரங்களுக்கு அப்படின்னு வரும்போது வந்து இப்ப கடகராசி மட்டும் பார்க்கறதுனால உங்களுக்குள்ள பெனிஃபிட்ஸ் பிளஸ் அதை மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ மைனஸ் எல்லாம் வந்து உங்க ஜனன ஜாதத்தை பொறுத்தே அமையும். மற்றபடி குருவோட இந்த சாரம்
உங்களுக்கு வந்து பலன் அளிக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து வந்து குரு வந்து உங்களுக்கு ராசியிலே வந்து நிக்கிறது வந்து ஒரு தெளிவான சிந்தனை. ஸோ உடல் ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இவர் ஏற்படுத்துவார். ஸோ இது வரைக்கும் வந்து இன்னும் நம்ம வந்து தெளிவில்லை, ஸோ சரியா இந்த வாழ்க்கையில சரியா தொடர முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான சிந்தனை. ஸோ உங்களுக்கு குரு வந்து ஸ்ட்ராங்கா உச்சம் பெறும்போது வந்து நல்லா சிந்தித்து செயல்படக்கூடிய விஷயத்தையும் உடல் ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றம் அடுத்த கட்ட நகர்வதற்குரிய விஷயத்தை இவர் ஏற்படுத்துவார். ஸோ அது ஒரு சிறப்பு. ரெண்டாவது வந்து ஃபினான்சியலா பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைவனா மாட்டனா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்ல இருந்த கடகராசிக்காரங்களுக்குலாம் அடுத்த 2 மாசம் ஸோ அந்த 15 நாள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் இருக்குது. இந்த 2 மாசத்தை அக்டோபர் 9ல இருந்து டிசம்பர் 22க்குள்ள வந்து உங்களோட ஃபினான்சியலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்குரிய விஷயத்த கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது ஒரு லக்கு. ஸோ அதிர்ஷ்டம் அந்த கான்செப்ட் தான், இதை பயன்படுத்திக்கிறது சிறப்பு. மற்றபடி வந்து கடன் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். ஸோ கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ரிலீவர் ஆவீங்க. அடுத்த 2 மாசத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ அதுபோக வந்து கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாம் போய்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வந்து உங்களுக்கு ரிலீவருக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு சாதகம் அமைவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்குது அடுத்த மாசத்துல இருந்து அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து ஸோ பழைய கடன் சார்ந்த விஷயங்களை அடைக்கிறது, அது போக பழைய கடன் கொடுத்த பாக்கியங்களை திரும்ப பெற முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற கடகராசிக்காரங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ எல்லாருக்குமே அப்படின்னு கேட்டா ஸோ அந்த ரிலேட்டடா உள்ள கடகராசிக்காரங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து அந்த 3 நட்சத்திர சாரங்களையும் அடங்கும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ரெண்டாவது வந்து திருமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு திருமண மாலை அடுத்து ஒரு 2.5 மாசத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த குரு அதிசாரம் பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து 9/10ல இருந்து ஸோ உங்களுக்கு வந்து டிசம்பர் 22 வரைக்கும் வந்து இடைப்பட்ட நாட்கள்ல வந்து திருமண மாலை பூத்து தான் இருக்கு. ஸோ நீங்க வரன் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, உங்க வீட்டாளங்களை சொல்லி வரன் பார்க்க சொல்லிருங்க. திடீர் திருமணம் நடவதற்குரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அது போக பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்குரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஒரு சில நேரம் உங்களால சேர முடியாத வாய்ப்புகள் இருந்தா கூட மறுபடியும் அடுத்த மாசத்துக்கு அப்புறம் பேசி பாருங்க. கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் அவங்கவுங்க வீட்டாளங்கிட்ட பேசி பாருங்க. ஸோ உங்களோட ஃபியூச்சர் எதிர்காலம் சார்ந்த விஷயங்களை பேசி அதெல்லாம் ஒற்றுமை கூறிய விஷயங்கள் நடந்துச்சுன்னா தாராளமா நீங்க ஒன்று சேர்க்கக்கூடிய விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து பிரிந்த குடும்பம் ஸோ ஆல்ரெடி வந்து கல்யாணம் நடந்து இல்லைன்னா இப்போ குழந்தை குட்டிலாம் ஆகி மறுபடியும் வந்து குழந்தை குடும்பம் பிரிஞ்சிருச்சுன்னு அப்படின்ற ஒரு கூட்டில் இருக்கிற இந்த கடகராசிக்காரங்களுக்கும் அடுத்த ஒற்றுமைக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. காரணம் வந்து குரு வந்து உங்களோட கலசர ஸ்தானத்தை பார்க்கறதுனால ஸோ இந்த வாய்ப்புகளை இவர் உங்களுக்கு ஏற்படுத்துவார் அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அதையும் மிஸ் பண்ணிடுறாங்க. அதுபோல் வந்து இந்த குழந்தை பாக்கியம் ஸோ குழந்தை பாக்கியம் வேண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து அடுத்த குரு உச்சம் ஸோ அது போக உங்களோட பூர்வீக சார்ந்த பார்க்கறதுனால உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அப்போ அடுத்த 2 மாசத்துக்கு வந்து இல்லற வாழ்க்கைக்குரிய விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. எல்லாம் ஜாடி ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா கரு தரிக்கும். அடுத்த வருஷம் உங்களால் குழந்தை பிறக்க வைக்க முடியும். எல்லாருக்குமே தான் அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? ஸோ அதுபோக வந்து வீடு ஸோ நான் வந்து அண்ணே புதுசாக வீடு வாங்கலான் இருக்கேன், வாகனம் வாங்கலான் இருக்கிறேன். ஸோ புதிய அது ஆடை ஆபரணம் நகை நட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அடுத்த 2 மாதத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை 2 மாதம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2 மாதம் சொச்சம் அதை கணக்கில் எடுத்துக்கோங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அப்போ வீடு வாங்குறதா இருந்தாலும் வாகனம் வாங்குறதா இருந்தாலும் இதை பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஸோ அது போக வந்து இது பழைய சொத்துக்களை வந்து விற்கிறது. ஸோ அந்த பழைய சொத்து வந்து நல்ல விலைக்கு போகுமா? அப்போ பழைய சொத்துனா வீடு, நிலம், ஸோ இதர நம்மளோட திங்ஸ் எல்லாம் தான் விற்று கொஞ்சம் காசு பார்க்கலாம் நினைச்சிக்கிட்டு இருக்கிற இந்த கடகராசிக்காரங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்களும் கரெக்டாக அடுத்த அந்த 2.5 மாசத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அதுபோக வந்து ஸோ நல்ல வருமானம்லாம் இருக்கும். ஸோ அதுக்குரிய விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுபோக வந்து புதிய தொழில் வியாபாரம் ஸோ அப்போ தொடங்கலான் இருக்கிறவங்க ஸோ அப்போ வந்து இந்த புதுசாக தொழில் தொடங்குறவங்க ஸோ புதுசாக வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த குரு வந்து உங்களோட பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கறது. அப்போ குரு வந்து உச்சம் பெற்றிருக்கனால வந்து நல்ல ஒரு பிரெயினி அவங்களுக்கு வேலை செய்யும். அப்போ ஏதாவது ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ணும், இல்லைன்னா இருக்கிற இடத்த விட்டு மாற்றிக்கிடும், இல்லைன்னா இருக்கிற இடத்துல ப்ரொமோஷன் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அப்படிலாம் கிடைச்சிச்சுன்னா தக்க வச்சுக்கோங்க, அதை நிரந்தரமாக ஆக்கிக்கோங்க. ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ மற்றபடி வந்து வேலை இடமாற்றம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இடமாற்றம் அப்படின்னு வரும்போது வேலையிலே நிறையா பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. வெளிநாட்டுக்கு போகலான்னு இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு, அதுபோக வெளிநாட்டில இருந்து உள்நாட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் வாய்ப்பு, இல்லாட்டினா நான் வெளிநாட்டில் விசா கிடைச்சி செட்டில்மெண்ட் ஆக போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2.5 மாசத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். ஸோ கடந்த 5 வருஷம் சனியோட தாக்கத்தில் ஸோ நாங்கள்
பட்ட பாடுகள் வந்து நிவர்த்தி அடையுமான்னு கேட்டா அதுக்கு இது ஒரு ரிலீவ் இருக்குது. ஆனா 2.5 மாசம் தான் இந்த ஷார்ட் பீரியடை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து இந்த படிக்கிற பசங்களுக்குலாம் வந்து படிப்பு நல்லா போகுமா, நல்லா படிப்பாங்களான்னு கேட்டா இது வரைக்கும் 12ல மறைந்த குரு வந்து இப்போ வந்து ஜென்ம குருவா வர்றாரு. அதுல வந்து உச்சம் பெறாருனால இதுக்கப்புறம் பசங்களுக்கெல்லாம் படிப்பு நல்லாவே வரும். டீனேஜர்ஸுக்கும் அதே தான். மேல் படிப்பு படிக்கிறவங்க, இன்னும் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இன்னும் நான் வந்து ஹையர் இதெல்லாம் பண்றேன், விட்டு போன படிப்பை மறுபடியும் ஃபாலோ பண்றேன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் உங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்களும் அதுக்குரிய விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த 2 மாசத்துல வந்து உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா சிறப்பாக ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ அதுபோக வந்து அண்ணன் நாங்களாம் கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்குலாம் வேலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு, இங்க குரு உச்சம் பெறும்போது உங்க பூர்வீக ஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்புக்குரிய வாய்ப்புகளும் இருக்கு. அதுக்கும் அப்ளிகேஷன் பண்ணுங்க. நீங்க எந்தெந்த நாட்டுல எந்தெந்த துறையில கவர்மெண்ட்ல ட்ரை பண்றீங்களோ அதுக்குரிய எக்ஸாம், அதுக்குரிய இன்டர்வியூஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த 2.5 மாசத்துக்கு. சரிங்களா? ஸோ அதுபோக வந்து செய்யற தொழில்ல என்ன லாபம், என்ன அதிர்ஷ்டம் லாபம் ஏதாவது இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அப்ப ட்ரை பண்ணுங்க. அதிர்ஷ்டம் லாபம் அப்படிங்கும்போது வந்து நீங்க வந்து ரொம்ப கிரேசியா அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து போயிடக்கூடாது. ஜஸ்ட் நம்ம உழைப்பை போட்டாலும், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், செய்யும் தொழிலுக்கு தகுந்தாற் போல, செய்யும் வியாபாரத்துக்கு தகுந்தாற் போல நமக்கு வருமானம் இருந்துகிட்டே இருக்கும். அதுவே ஒரு அதிர்ஷ்டம். நமக்கு நிரந்தரமா தொழில் இருக்குது, நிரந்தரமா வியாபாரம் பண்றோம் அப்படின்னாலே அதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம். அது போக வந்து நான் அந்த மாதிரி லாட்டரி டிக்கெட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணுவேனே, அது போக இதர விஷயங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேனே, இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. அது வந்து உங்க நிலை, உங்களோட விஷயங்கள் அறிந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்காண்டி ரொம்ப அகலக்கால் வச்சிடக்கூடாது, கம்பிளிங்ல அதிகமாக இறங்கிடக்கூடாது. ஸோ ட்ரை பண்ணுங்க. அது வந்து அதிர்ஷ்டமா கிட்டுச்சுன்னா சிறப்பு, கிட்டாதவங்களுக்கு நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். அப்ப இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு அடுத்த 2 மாசத்துக்கு, அப்ப இன்னைக்கு இல்ல, உங்களுக்கு வந்து அக்டோபர் 9ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கடகராசி புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்குலாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இது போக உங்க ஜனன ஜாதகமும் ஒத்துழைச்சிச்சுன்னா, ஏன்னா பல தரப்பு வயசுல எல்லாருமே இருப்பீங்க. 0 to 120 வரைக்கும் வந்து ஏகப்பட்ட ஏஜ்ல இருப்பீங்க. பட் உங்களோட ஜனன ஜாதகமும் உங்களுக்கு ஒத்துழைச்சிச்சுன்னா, உங்க ஜனன ஜாதகத்திலயும் வந்து இயற்கை சுபர்கள் தசாபுத்தியை நடத்துறாங்க அப்படின்னா சிறப்பு. இன்னமும் நீங்க மேலே ஏறி வந்துட்டே இருப்பீங்க. அதே உங்க ஜனன ஜாதகத்துல இருந்து கேது தசையோ, அது போக சனி தசையோ, அது போக வந்து உங்களுக்கு வந்து இதர அகேன்ஸ்டான திசைகள் ஓடிச்சுன்னா ஸோ கொஞ்சம் டபுள் செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி ராசிக்கு பலன்கள் 50 விழுக்காடு உங்களுக்கு சாதகமாக வரும். அந்த 50 விழுக்காடுக்குள்ள உங்கள் வாழ்க்கை தரத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்குரிய ஸோ பிரெயினியா நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் எல்லாத்துக்குமே இருக்குது அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? சிம்ம ராசிக்காரங்களுக்கு குரு அதிசார வக்ர பயிற்சியை பத்தி இப்போதைக்கு பார்க்க போறோம். அப்ப சிம்ம ராசியில் பிறந்த மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், ஸோ அந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்குமே வந்து இந்த குரு அதிசார வக்ர பயிற்சி உங்களுக்கு சில வாய்ப்புகளை இவங்க ஏற்படுத்துவாங்க. ஸோ அது காரணம் வந்து குரு வந்து அடுத்த மாசம் 9ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் ஒரு 74 நாளுக்கு வந்து உங்களுக்கு அதிசார வக்ர பயிற்சி ஆக போறார். அப்ப அதிசாரம் அப்படின்னு வரும்போது இது வரைக்கும் சிம்ம ராசிக்கு 11ல இருந்த குரு பகவான் வந்து அடுத்து வந்து ராசிக்கு 12ல வந்து இடம் பெற போறார். அது வந்து ஒரு 2.5 மாசத்துக்கு. அப்ப இந்த 2.5 மாசத்துக்கு வந்து உங்களுக்கு சில பலன்கள் உங்களுக்கு மாறும். அப்ப அவர் வந்து 12ஆம் இடம் அப்படின்ற போகஸ்தானத்துல நின்று, அது போக அவரோட பார்வை பலன்களான 5, 7, 9 ஸோ இந்த ஸ்தான பலன்கள்ல உங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். ஸோ இது வந்து உங்களுக்கு சாதகமா அப்படின்னு பார்த்தா, ஸோ குரு பயிற்சி சில வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. அப்ப அடுத்த 2.5 மாசத்துக்கு வந்து இது நடக்குமா, நடக்காதான்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கும் பாத்தீங்களா? அது ரிலேட்டடா வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு தெரியும் எது நமக்கு சாதகமா இருக்க போது, எது நமக்கு பாதகமா இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து நீங்க வந்து ஒரு முடிவுக்கு வரலாம். ஏன் அப்படின்னா இந்த குரு பயிற்சியை மட்டும் தான் வச்சு நம்ம பார்க்க போறோம். நமக்கு வந்து இதர கிரகங்கள், ஸோ குருவை தவிர்த்து மீதி ஒரு 8 கிரகங்கள் இருக்கும். அதுபோல் நம்மளோட ஜனன ஜாதகங்கள் இருக்கும். பட் வந்து அந்த பலன்களுக்குள்ள நம்ம போக முடியாது. இந்த குருவை வைத்து மட்டும் ஒரு சில பலன்கள் உங்களுக்கு மாற்றம் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு சாதகமா நடக்கிறது, சாதகமா உங்களுக்கு சாதகமா மாத்திக்கிறது எல்லாம் உங்க கையில தான் இருக்குது. ஸோ இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து இந்த குரு வந்து உங்களுக்கு வந்து ராசிக்கு 12ல வந்து உச்சம் பெறுவார். அப்ப 12ஆம் இடம் அப்படின்பது போகஸ்தானம். போகஸ்தானம் விரையாதிபதி ஸ்தானம் அந்த கான்செப்ட்ல வரும். அப்ப வெளிநாட்டு வாய்ப்புகளுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற சிம்மராசிக்காரங்களுக்கு, அப்ப வெளிநாடு அப்படின்னாலே வந்து ஒண்ணு நம்ம வேலை நிமித்தமா போவோம், அப்படி இல்லைன்னா வியாபார நிமித்தமா போவோம், அப்படி இல்லைன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட ரிலேட்டடா போவோம். இந்த மாதிரி 3 கூற்றுல நீங்க இருக்கிறீங்கன்னா அடுத்த 74 நாளுக்கு இது ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க இன்னைக்குல இருந்து அந்த ப்ராசஸ்க்குரியதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. விசா ப்ராசஸ், அதே வந்து மைக்ரேட் பண்ணணுன்றவங்களுக்கு, மைக்ரேட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த விசாவுக்கு தான் அப்படின்னாலும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தொடர்ந்து முயற்சிகள் பண்ணுங்க. ஸோ மனம் தளராமல் ஸோ உங்களோட வேலைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதை தவிர்த்து நான் வந்து வெளிநாட்டுக்குரிய விஷயங்கள்ல வந்து அடுத்து தொடர போறேன், இல்லைன்னா வெளிநாட்டுல இருந்து நான் மறுபடியும் உள்நாட்டுக்கு வர போறேன், அந்த ஒரு கூட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி வெளிநாட்டில் தான் இருந்திருப்பீங்க, நாங்கள் மறுபடியும் எங்களோட ஹோம் டவுனுக்கு வர்றீங்களானாலும் அதுக்கும் ஒரு வாய்ப்பை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ ரெண்டாவது வந்து
உங்களுக்கு வந்து ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஆன்மீக பயணங்கள் போனோம், சுற்றுலாக்கள் போனோம் அப்படின்னு ஒரு சில சிம்மராசிக்காரங்கலாம் எதிர்பார்த்திருப்பீங்களா? உங்களுக்கும் அந்த விசா ப்ராசஸுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குரிய அந்த சுற்றுலா போயிட்டு வருவது, கோயில், குளம் போயிட்டு வரதுக்குரிய விஷயங்களையும் இவர் ஏற்படுத்தார். அதுக்குரிய விஷயங்கள கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுபோக சுப விரயங்கள் உங்க வீட்ல நடந்த வண்ணம் இருக்கும். ஸோ அடுத்த 2 1/2 மாசத்துக்குள்ள நீங்க வந்து திருமணமா இருக்கலாம். ஸோ வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, ஸோ இதர உங்க வீட்டுக்கு தேவையானது, இந்த மாரி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வாங்குறது இந்த மாரி இருக்கிறீங்கன்னா, அதுவும் சுப விரயங்களுக்குள்ள வரும். அப்ப சுப விரயங்களா இருக்கும். நீங்க செலவுகள் பண்ணா கூட, ஏதோ நம்ம வந்து தேவையான விஷயங்களுக்கு தான் பண்ணியிருக்கோம் அந்த கான்செப்ட் வரும். சிலர் வந்து இந்த வட்டி கட்டுறது, கடன் கட்டுறது, இந்த மாரி விஷயங்கள கூட நீங்க கரெக்ட்டா பயன்படுத்தினா நல்லது. ஸோ அதுக்கெல்லாம் பண வரவுக்குரிய விஷயங்கள் வந்துச்சுன்னா, அத அன்வான்டடா வீண் விரயங்கள் பண்ணாம, சுப விரயங்களா மாத்திக்கோங்க. ஸோ அதுக்குரிய ஒரு கூற்ற இவர் வந்து விரையாதிபதி ஸ்தானத்துல அடுத்த 74 நாள் உங்களுக்கு இவர் ஏற்படுத்துவார். அப்ப இத தவிர்த்து வந்து இந்த குரு நின்ற இடத்துல இருந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை அப்படின்ட்டு உங்களோட ஸ்தானங்கள பார்ப்பாங்க. அப்ப உங்களோட ஸ்தானங்கள் அப்படின்னு வரும்போது, இந்த சிம்ம ராசிக்கு 4ஆம் இடம், சிம்ம ராசிக்கு 6ஆம் இடம், சிம்ம ராசிக்கு 8ஆம் இடம் அப்படின்னு இந்த ஸ்தான பலன்களையும் வருவாரு. இதுல வந்து சிம்ம ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம், சிம்ம ராசிக்கு 6ஆம் இடம் சத்ருஸ்தானம், சிம்ம ராசிக்கு 8ஆம் இடம் அஸ்தமஸ்தானம். ஸோ இந்த ஸ்தான பலன்கள் உங்களுக்கு பாதகமா, சாதகமா அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல வந்து இந்த குரு வந்து உங்களோட சுகஸ்தானத்த பார்க்கும்போது படிப்பு. ஸோ படிக்கிற பசங்களுக்கு, படிச்சுக்கிட்டு இருக்கிற பசங்களுக்கு, அதுபோக வந்து இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும், மேல் படிக்கணும், ஸோ வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், அந்த மாதிரி கூட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து உங்களுக்கு வந்து படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான அமைப்பை இவர் ஏற்படுத்தாரு. ஸோ நீங்கள் வந்து மேற்கொண்டு படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்குரிய அப்ளிகேஷன், அதுக்குரிய அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அதை தவிர்த்து வந்து நான் வந்து வெளிநாட்டில் போயிட்டு படிக்கணும் அப்படின்றவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ரெண்டாவது வந்து சிலர் வந்து வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், ஸோ இல்லைன்னா பழைய வாகனங்களை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்படின்ற ஒரு கூட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில வாய்ப்பை உங்களுக்கு இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ரெண்டாவது வந்து ஸோ உங்களோட அம்மா ஸ்தானத்தையும் குறிக்கும். இந்த சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம் அந்த கான்செப்ட்ல வரும். அப்ப அம்மாவோட உடல் ஆரோக்கியம், அம்மா பிள்ளை பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கூட்டில் இருந்தால் கூட உங்களுக்கும் ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு அன்பு அந்யோன்யம் அம்மா பிள்ளைங்களுக்கு ஒரு கூட்டுறது, அம்மா வழிகள்ல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள், செய்திகள் வந்து வருவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அது போக இந்த விவசாயம், கால்நடை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த குருவோட பார்வைப்பலன்கள் வந்து உங்களோட வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றமான அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றதை நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ ரெண்டாவது வந்து உங்களுக்கு இந்த குரு வந்து உங்களோட சத்ருஸ்தானத்தை பார்ப்பார். இதுதான் மேஜர். அப்ப சத்ருஸ்தானம் அப்படின்னு வரும்போது வந்து நமக்கு வந்து மேஜர் எங்களுக்கு கடன் தான் இருக்குது. இன்னும் பொருளாதார நிலைமை மாறல. ஃபினான்ஸ்ல நான் அப்படிதான் இருக்கேன். அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த கடன் பிரச்சனைகள்ல இருந்து குறைவதற்குரிய வாய்ப்புகள். ஸோ அப்ப இது வரைக்கும் வந்து ஒரே பிரஷரா இருந்துச்சு. கடன்காரங்க தொல்லை, அடைக்க முடியல, வட்டி கூடிக்கிட்டே போகுது. நான் வந்து இன்னும் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கேன் 2, 3 டியூ அப்படின்னு இருக்கிறீங்களா? உங்களுக்கு வந்து அடுத்த 2 1/2 மாசத்துல இருந்து அந்த தொந்தரவு தொல்லையில இருந்து ரிலீவர் ஆகக்கூடிய வாய்ப்பை இவர் ஏற்படுத்தார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அதை தவிர்த்து வந்து 2வது வந்து உடல் ஆரோக்கியம். தானே எங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் தான் இருக்குது அப்படின்ற இருக்கிறவங்களுக்கு வந்து இது வரைக்கும் வந்து ஒரு தீராத ஒரு சம்திங்கா இருக்குது நோய் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து ஒரு முன்னேற்றம். ஸோ உடல் ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வரும். அப்படி முன்னேற்றம் வந்துருச்சுன்னா இந்த 74 நாள்ல உடம்ப தேத்தி அப்படியே அடுத்த கட்டத்துக்கு வந்துருங்க. ஸோ இல்லாட்டினா மறுபடியும் குரு வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகும்போது வந்து மறுபடியும் நீங்க அந்த மாதிரி நோய் நொடிக்குள்ள போய் மாட்டிக்கிடாமல் இருக்கிறோம். ஸோ அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. உடம்பு நல்ல விதமா தேறி வந்துட்டீங்க அப்படின்னா அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்றது நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அதுபோக வந்து இந்த ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கும்போது வந்து ஒரு தைரியம், தன்னம்பிக்கை. ஆல்ரெடி வேலை செய்யற இடத்துல ஒரே பிரச்சனையா இருக்குது, வேலையில ஒரே தொந்தரவு அப்படின்றவங்களுக்குலாம் வந்து இந்த தொழில் ஸ்தானத்துல ஒரு முன்னேற்றம். ஸோ உங்களோட வேலை இடமா இருந்தாலும் சரி, வியாபார தளமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு ரிலீவர். உங்களுக்கு சுத்திக்கிட்டு இருந்த எதிரிகள், தொந்தரவு தொல்லையில இருந்து நீங்க ரிலீவர் ஆவீங்க அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அப்ப வியாபாரம் சார்ந்த விஷயங்கள முன்னேற்றம். ஸோ நமக்கு வந்து மனசுல வந்து ஒரு தைரியம் இருக்கும். சரி ரைட்டு, இதுக்கப்புறம் இறங்கி வேலை செய்யலாம், இறங்கி நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு கூற்றுக்குள்ள வருவீங்க. ஸோ அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே வந்து இந்த குரு வந்து உங்களோட அஸ்தமஸ்தானத்தை வேற பார்ப்பாரு. அப்ப அஸ்தமஸ்தானம் அப்படின்னு வரும்போது வந்து ராசிக்கு 8ல வந்து 8ஆம் இடம் அப்படின்னாலே நமக்கு வந்து தலைக்கு மேல இருக்கிற பிரச்சனைகள். தலைப்போட போகுமா, போகாதா? இந்த பிரச்சனையில இருந்து நான் ரிலீவர் ஆகுவேனா, ஆக மாட்டேனா அப்படின்ற கூற்றுல இருக்கிறவங்களுக்கு ஒரு ரிலீவர் இருக்கும். அப்ப தலைக்கு மேல வந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு அது குறையும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். 2வது கோர்ட் கேஸ், வம்பு வழக்குன்னு ஏதாவது போயிட்டு இருக்கிறீங்க. கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு அகைன்ஸ்டா தானே இருக்குது அப்படின்னா, அதுலயும் வந்து உங்களுக்கு ஒரு ரிலீவரை இவர் ஏற்படுத்துவாரு. அடுத்த 2 1/2 மாசத்துல அதுல இருந்து ரிலீவர் ஆயிட்டு அந்த சைடு தலை வச்சு படுக்காம அடுத்த கட்டத்தை நகர்றதுக்குரிய விஷயங்களை சிலர் நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதை தவிர்த்து வந்து இடம் மாற்றம், தொழில் மாற்றம். ஆல்ரெடி ஒரு சில இடத்துல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இடம் மாற்றம் நம்ம பண்ணுவோம். தொழில் மாற்றம் பண்ணுவோம். அதுக்குரிய விஷயம் உங்களுக்கு அடுத்த 2 1/2 மாசம் அமைஞ்சிருச்சுன்னா அதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? 2வது வந்து
அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுத்து எதுலயும் போய் மாட்டிக்கிடாதீங்க. ஏன்னா இந்த 8ஆம் இடம் அப்படிங்கும்போது சில வாய்ப்புகள் நமக்கு நல்லதா இருக்கும். அது வந்து கானல் நீர் மாரி தான். அங்க போனதுக்கப்புறம் நம்ம ஏமாந்தோம் அந்த கான்செப்ட்ல வந்துரும். அதனால வந்து உங்களுக்கு எது வருதோ அத மட்டும் செய்யுங்க. வராத விஷயத்துக்கு அதீதமா பிரஷர் குடுத்து நீங்க அங்க போயிட்டு ஏமாந்துற வேண்டாம். அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு தவறுதலா போயிரும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். 2வது வந்து உங்கள சுத்தி உள்ள நண்பர்கள். அதே மாரி வந்து இப்பதான் பழகியிருக்கிறீங்க. இவங்க உங்களுக்கு நல்லது செஞ்சு தரேன், உங்களுக்கு ஏதாவது செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள வந்து ஏதாவது நம்ப வச்சு அந்த கவுத்து விடுற கதைக்குள்ள போயிற வேண்டாம். சரிங்களா? அடுத்த 2 1/2 மாசம் வந்து எதிர்த்து எப்படி பேசுறாங்க? என்ன மாரி கான்செப்ட்ல நம்மள வந்து அப்ரோச் பண்றாங்க அப்படின்னு பாத்துக்கோங்க. அது எதுன்னா, மோஸ்ட்லி வந்து இந்த லோனு, இந்த இன்வெஸ்ட்மென்ட், சில இதர நம்ம 1 போட்டா 2 கிடைக்கும், 4 போட்டா 12 கிடைக்கும் அப்படின்னு ஆசை வார்த்தை சொல்ற நண்பர்கள், தொழில் ஸ்தானத்துல உள்ளவங்ககிட்டலாம் வந்து யோசிச்சு முடிவு எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கே ஏற்கனவே வந்து நமக்கு வந்து அகைன்ஸ்ட்டா போய்க்கிட்டு இருக்குது நம்மளோட விஷயங்கள். இதுலயும் போய் மாட்டிக்கிட்டு ஓவரா பிரஷர் எடுத்துக்க வேண்டாம். இதையும் யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க. அப்ப இந்த ஸ்தான பலன்கள மட்டும் தான் உங்களுக்கு வந்து இவர் வந்து ஸ்டடி பண்ணுவாரு. இத தவிர்த்து நான் நெறைய விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்ற ஒரு கூற்று உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். இந்த குரு நின்ற பலன், இந்த குரு பார்வை பலன் உங்களுக்கு இவ்வளவுதான். இத தவிர்த்து வந்து உங்களுக்கு மத்த கிரகங்களோட பலன்களும், அவங்களோட ஜனன ஜாதத்தின் பலன்களை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு பலன்கள் மாறும். அப்ப குரு வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான்னு கேட்டா, அடுத்த ஒரு 74 நாளுக்கு வந்து 25 விழுக்காடு வந்து உங்களுக்கு சில விஷயங்களை மாத்தி அமைப்பார். அதுக்குள்ள மட்டும் உங்க வாழ்க்கைய வந்து மாத்தி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துறது நல்லது. மத்தபடி உங்க ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில சிலருக்கு பலன்கள் மாறும். சிலருக்கு வந்து அது லாங் லாஸ்டிங்கா இருக்கும். அத அப்படியே தக்க வச்சுக்கோங்க. இந்த 2 1/2 மாசம் உங்களுக்கு சாதகமா வரும். அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து குரு அதிசார பயிற்சிகள பத்தி பார்க்க போறோம். அப்ப குரு அதிசார வக்ர பயிற்சி அப்படின்றத மோஸ்ட்லி சோசியல் மீடியால நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப கன்னி ராசியில் பிறந்த உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்குமே வந்து ஒரு கூற்று இருக்கும். கிரக நிலைகள்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு பெரிய கிரகங்கள் மாறிச்சுனா நமக்கு ஏதாவது ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்குமா? இல்ல அகைன்ஸ்ட்டா இருக்குமா? இல்ல ஏதாவது வந்து சாதகமா வருமா? அப்படின்ற ஒரு கூற்று இருந்துட்டே இருக்கும். அப்ப உங்களோட ராசிக்கு தான் இப்போதைக்கு பலன்கள் போப்போது. இது வந்து உங்களோட ஜனன ஜாதகம் கிடையாது. உங்களோட ராசிக்கு இப்ப எக்ஸாம்பிள் கன்னி ராசியில் பிறந்த சோ உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், அது போக சித்திரை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்குமே வந்து இந்த குரு அதிசார பயிற்சி வந்து சாதகமா இருக்க போதா? இல்ல பாதகமா இருக்க போதா? அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும். அப்ப குரு வந்து ராசிக்கு 10ல இதுவரைக்கும் வந்து ராசிக்கு 10ல வந்து அவர் வந்து உங்களோட தொழில் ஸ்தானத்துல இருந்தார் மிதுன வீட்ல. அப்ப இந்த மிதுன வீட்ல இருந்த குரு பகவான் வந்து அடுத்து ஒரு 74 நாளைக்கு வந்து குரு வந்து அதிசாரமாயி ராசிக்கு ஃபார்வர்ட் ஆக போறார். அப்ப ராசிக்கு அடுத்த கட்டமான 11ஆம் வீட்ல வந்து உட்கார போறார். அப்போ 11ஆம் இடம் அப்படின்னு வரும்போது வந்து லாபாதிபதி ஸ்தானத்துல வந்து உட்கார போறார். இந்த லாபாதிபதி ஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் வந்து உங்களுக்கு சாதகமா தான் இருக்க போறார் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். அப்ப அவர் நின்ற பலன், அவர் பார்வை பலன்கள். அப்ப இந்த குரு வந்து நின்ற உங்களுக்கு வந்து ஒரு சில பலன்களையும், அவருக்கு பார்வை அப்படின்ற ஒரு பலன் இருக்குது. அப்ப குரு வந்து 3 பார்வைகள்ல இருக்குது. அப்ப குரு வந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, அது போக 9ஆம் பார்வை. அப்ப எக்ஸாம் வந்து குரு வந்து உங்களோட சகோதர ஸ்தானத்தையும், குரு வந்து உங்களோட பூர்வீக ஸ்தானத்தையும், குரு வந்து உங்களோட கலசர ஸ்தானத்தையும் பார்க்க போறார். அப்ப இந்த மாதிரி பார்வை பலன்கள் உங்களுக்கு சாதகமான்னு பார்த்தோம்னா, ஆமா சாதகமா தான் இருக்குது. அடுத்த 2 மாசத்துக்கு 2 1/2 மாசத்துக்கு வந்து கன்சிடர். அப்ப 74 நாள். அப்ப 1 மாசம் 30, 60, 90 இதுல வந்து 15 கழிச்சுக்கிட்டா 74. இந்த 74 நாளுக்கு வந்து பலன்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். அப்ப இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கும். 74 நாள் கழிச்சு வந்து எங்களுக்கு எப்படி? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இந்த 74 நாள் கழிச்சு இந்த குரு வந்து ரிவர்ஸ் ஆயிருவார். அப்ப ரிவர்ஸ்னா மறுபடியும் பின்னோக்கி அந்த மிதுன வீட்டிலேயே போயிட்டு தொழில் ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துருவார். அப்ப அது வந்து உங்களுக்கு மறுபடியும் ஒரு பின்னடைவா இருக்கும். அப்ப இந்த மாதிரி நிகழ்வு வந்து மோஸ்ட்லி வந்து 12 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும். அப்ப இதுல வந்து உங்களுக்கு அதிசாரம் வந்து அட்வான்ஸா நடக்கிறதா ஒரு சிறப்பு. அப்ப குரு வந்து உச்சம் பெறுறார். அப்ப லாபாதிபதி ஸ்தானத்துல. அப்ப லாபாதிபதி ஸ்தானத்துல குரு உச்சம் பெறுறார் அப்படிங்கும்போது வந்து இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் எனக்கு இருக்குமா? லக் ஏதாவது இருக்குமா? அப்படின்ற ஒரு கூற்று இருந்துட்டே இருக்கும் பார்த்தீங்களா? அந்த அதிர்ஷ்டத்துக்குரிய விஷயங்கள். அப்பளோட உங்களோட வேலையா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், அதுலலாம் ஒரு முன்னேற்றம் இருக்கும். காமனா நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதை வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அதுக்கெல்லாம் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அப்ப படிக்கிற பசங்களுக்கு ஒரு முன்னேற்றம், வேலை செய்றவங்களுக்கு ஒரு முன்னேற்றம், அதுபோக வியாபாரம் செய்றவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு காமனாவே இருக்கும். அதே மாரி வந்து நமக்கு வந்து ஏதாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வெயிட்டிங்ல இருக்கீங்க. கடந்த குரு பெயர்ச்சி ஆனதுலருந்து எனக்கு ஒண்ணும் சாதகமா இல்ல அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு பார்த்தீங்களா? இப்ப இந்த குரு வந்து அதிசாரம் ஆகுறது வந்து உங்களுக்கு ஸோ ப்ராஃபிட்ஸ வந்து மோஸ்ட்லி ஏற்படுத்துறார். அதே மாரி வந்து நல்லா படிக்காம இருந்த பசங்க இதுக்கப்புறம் நல்லா படிக்கிறது. அதே மாரி வந்து நீங்க ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இதுவரைக்கும் எனக்கு அமையல அப்படின்றவங்களுக்கு ப்ரமோஷன் அந்த மாரி விஷயங்கள் இருக்குது. ப்ராஃபிட் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஏற்படுத்துவார். அதே மாரி வந்து லாபம், அதிர்ஷ்டம் அந்த கான்செப்ட் உங்களுக்கு இருக்கும். அப்ப நீங்க எந்த தொழில்ல இருக்கிறீங்களோ அது ரிலேட்டடா வந்து உங்களுக்கு இந்த லாபகரமான விஷயங்களை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றத
நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். 2வது வந்து நமக்கு தேவையான விஷயங்கள். தனது தேவையை பூர்த்தி செய்யுது. அந்த கான்செப்ட் தான். அப்ப நமக்கு லாபம் வருது அப்படிங்கும்போதே நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம தேவையான விஷயங்கள வந்து செட்டில் பண்ணிக்கிட்டே வருவோம். நம்ம இதுவரைக்கும் கடந்த ஜூ ஜூன் மாசம் வந்து உங்களுக்கு வந்து குரு பெயர்ச்சி ஆனதுலருந்து இன்னமும் ஒரு மாற்றம் இல்லன்ற நிலைய டோட்டலா மாத்தி அமைப்பீங்க. அப்ப நமக்கு என்ன மோஸ்ட்லி இதா இருக்கும்? கடன். நமக்கு வந்து பினான்சியலா அன்ஸ்டேபிளா இருக்கும். அந்த விஷயங்கள நீங்க நெருக்கடியில இருந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு வரீங்க. இது ஒரு காமன். அதுபோக வந்து உங்களுக்கு வந்து இந்த குரு வந்து உங்களுக்கு வந்து ராசிக்கு 3ஆம் இடம். உங்களோட சகோதர ஸ்தானத்த வந்து அவர் 5ஆம் பார்வையா பார்க்கும்போது, அப்போ உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்பு அப்டின்னா, உங்களுக்கும் உங்களோட சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் உங்களோட பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றம். அது வந்து உங்களோட சிப்லிங்ஸ் கூட சில கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு விஷயங்கள்லாம் இருந்துக்கலாம். அதுல ஒரு முன்னேற்றத்தை இவர் ஏற்படுத்துவார். அதே மாரி இது சகோதர ஸ்தானத்த தாண்டி உங்களுக்கு வந்து தைரிய ஸ்தானமும் வர்றதுனால, இதுக்கப்புறம்னாலும் ஏதாவது செய்வோம். இதுவரைக்கும் வந்து நம்ம செஞ்சதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்ற ஒரு கூற்று, இதுக்கப்புறம் செய்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய விஷயத்த இவர் ஏற்படுத்துவார். அப்ப அதே மாரி வந்து உங்களோட முயற்சிகள், உங்களுக்கு முன்னேற்றம் இந்த மாரி விஷயங்கள இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அதே மாரி வந்து உங்களோட குடும்பம். சகோதரர்களால சில சண்டை சச்சரவு, மனஸ்தாபங்கள பிரிஞ்சிருக்கலாம். அது சகோதரர்களா இருந்தாலும், சகோதரிகளா இருந்தாலும் சரி, அந்த குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அதுபோக வந்து இந்த தைரிய ஸ்தானத்த வந்து இந்த குரு பார்க்கறதுனால, இந்த தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் இதுல வந்து உடல் ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றம். அப்ப இதுவரைக்கும் வந்து நான் வந்து ஒரு எதையுமே வந்து துணிச்சலா இது பண்ண முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்திருக்கும். அந்த தைரியம், துணிச்சல உங்களுக்கு ஏற்படுத்தார். அப்ப உடல் ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றம் இருந்துகிட்டே இருக்கும். மன ரீதியாவும், உங்களோட உடல் ரீதியாவும் நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய விஷயத்த இந்த தைரிய ஸ்தானத்த பார்க்கறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தன்னம்பிக்கை வந்துரும். இதனால நீங்க அடுத்த வாழ்க்கை தரத்துக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த 74 நாளுக்கு இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அதுபோக வந்து உங்களுக்கு வந்து பூர்வீக ஸ்தானத்த குரு பார்ப்பார். அப்ப குரு வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் பார்வையா உங்களோட பூர்வீக ஸ்தானத்த பார்க்கிறார். அப்ப பூர்வீக ஸ்தானத்த பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவான்னு கேட்டா, இப்ப சிலருக்கு வந்து வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும். அதுபோக சொத்து, ஆடை, ஆபரணம் இந்த மாரி விஷயங்கள்லாம் வாங்கணும்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. அதே மாரி வந்து ஏற்கனவே என்கிட்டலாம் சொத்துக்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நல்ல விலைக்கு குடுத்துட்டு, இன்னமும் நல்ல ஒரு விஷயங்களுக்குள்ள வாங்கணும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும், இந்த பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்துவார். அப்ப வீடு இல்லாதவங்க வீடுக்குரிய விஷயங்கள் ப்ரொசீஜர் நீங்க லோன் அப்ளிகேஷன் பண்ணியிருந்தாலும், அந்த லோன் சாங்ஷன் இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அதே மாரி வந்து உங்களுக்கு சொத்து பிரச்சனை, வேற ஏதாவது கோர்ட் கேஸ் பிரச்சனைலாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா, அதுக்கும் சாதகமா அமையும். அப்ப ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இந்த குரு வந்து பூர்வ ஸ்தானத்த பார்க்கும்போது வந்து, சில பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கன்னி ராசிக்காரங்களுக்கும் ஒரு ரிலீவர் இருக்கு. அத வந்து நீங்க கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. அப்ப இந்த 74 நாளுக்குள்ள வந்து உங்களுக்கு சில வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அதே மாரி வந்து உங்களுக்கு வந்து இந்த குரு வந்து உங்களோட கலஸ்திர ஸ்தானத்த பார்க்கிறார். அப்ப கலஸ்திர ஸ்தானம் அப்படிங்கும்போது வந்து இங்க ராசிக்கு 7ஆம் இடம் கலஸ்திர ஸ்தானம். அதே மாரி வந்து குரு வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் பார்வையா பார்க்கிறது வந்து உங்களுக்கு வந்து திருமணம் ஆகாதவங்க. இப்ப கன்னி ராசியில் பிறந்த அது வந்து உத்திர நட்சத்திரமா இருந்தாலும் சரி, அஸ்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி, சித்திரை நட்சத்திரமா இருந்தாலும் சரி, இவங்க 3 பேத்துக்கு வந்து இந்த திருமண காரியங்கள், சில காரிய தடை தடங்கல், என்னோட ஜனன ஜாதகத்துல தோஷம், அதனால நான் வந்து இவ்வளவு தூரத்துக்கு இழுத்தடிச்சுட்டு வரேன், ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை அப்படின்ற ஒரு கூற்று உள்ளவங்களுக்கு இந்த திருமண வாய்ப்புகளை உங்களுக்கு இவர் ஏற்படுதா. அப்ப எப்போ வரைக்கும் கேட்டீங்கன்னா, அடுத்த ஒரு 74 நாளுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இன்னையில இருந்து நீங்க அந்த திருமணத்துக்குரிய முயற்சிகளை போடுங்க. திருமணம் சார்ந்த விஷயங்களுக்குரிய ஸோ செலவினங்கள் இது எல்லாத்தையுமே கணக்கு போட்டு வைங்க. அப்ப இந்த டேஸ்லலாம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்புகளை இவங்க ஏற்படுத்துவாங்க. அதே மாரி காதல் கைகூடாது. பிரிந்த காதலன், காதலி ஒன்று சேரக்கூடிய விஷயங்கள். அதுபோக ஒரு சிலர் வந்து முதல் திருமணத்துல வந்து பை மிஸ்டேக்ஸ் ஆயிருக்கலாம். 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சிலருக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நல்ல ஒரு வரன் வந்துச்சுன்னா, நீங்க தாராளமா திருமணம் பண்ணிக்கலாம். அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அப்ப அதே மாரி வந்து இந்த குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ஆல்ரெடி திருமணம் ஆச்சுனே, கணவன் மனைவி நாங்கலாம் பிரிஞ்சிருக்கிறோம். சில சண்டை சச்சரவுகளால மிஸ்டேக்ஸா இருக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கும் வந்து ஒரு ஒற்றுமைக்குரிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். அப்ப அது யாருக்கால பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்கலாம் போய் அட்வான்ஸா போய் பேச பாருங்க. அப்ப நீங்க தான் கன்னி ராசிக்காரங்களா நீங்க இருக்கிறவங்க, உங்க பார்ட்னருங்க கிட்ட போய் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுங்க. உங்க கம்யூனிகேஷன் மூலியமா அது வந்து உங்களுக்கு சாதகமா வந்தா கூட சொல்றதுக்கு இல்ல. அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அப்ப திருமணம் சார்ந்த விஷயங்கள், பிரிந்த குடும்பம், கணவன் மனைவி இந்த இதுக்கெல்லாம் ஒற்றுமைகள் இருக்கு. அதே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அப்ப கணவன் மனைவி திருமணம் இந்த மாரி விஷயங்கள்னால கூட பிள்ளைக்குரிய விஷயத்த ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா அதுவும் ஜாலியாச்சுன்னா அடுத்த வருஷம் பிள்ளை பிறப்பதற்குரிய விஷயங்களும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அதே மாரி ஒரு சிலருக்கு வந்து நான் 45 வயசுல இருக்கிறேன், 46 வயசுல இருக்கிறேன், 50 வயசுல இருக்கிறேன். அப்பயும் திருமணம் ஆகலன்ற ஒரு கூற்று இருந்துகிட்டே இருந்தாலும் கூட, இந்த உச்சம் பெற்ற குருவோட பார்வைக்கு அந்த தோஷ நிவர்த்தி அடைந்து, உங்க ஜனன ஜாதகங்கள்ல உள்ள தோஷ நிவர்த்தி அடைந்து, அதுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தார். திருமணம் சார்ந்த விஷயங்கள. சரிங்களா? அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மத்தபடி வந்து நமக்கு வந்து தொழில் ஸ்தானம் மேஜர் வந்து நாங்க தொழில் தான், வியாபாரம் செய்றோம். எங்களுக்கு வந்து இன்றைய பொழுது வந்து ஒரு 2 மாசம் டைம் கிடைச்சா நாங்க வந்து தொழில்ல முன்னேற்றம் ஆயிருவோம். அடுத்த கட்டத்துக்கு போயிருவோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும் அப்படின்றது
அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அடுத்த 2 மாசம் வந்து கரெக்டா நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஸோ இத மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்து குரு வந்து மறுபடியும் வந்து ரிவர்ஸ். ஸோ அப்ப ரிவர்ஸ் ராசிக்கு 10ல மறுபடியும் போயிறாரு. அப்ப 10ல குரு வந்து பங்கம் தான். தொழில் தனம் வந்து நமக்கு பங்கம் தான். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருக்கும். ஒரு ஃபாஸ்ட்டா இருக்காது. அந்த கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நல்ல நேரம் அப்படின்னும்போது, அடுத்த குரு பயிற்சி. பியூரா வந்து குரு வந்து லாபாதிபதி ஸ்தானத்துக்கு வரும்போது தான், மறுபடியும் இந்த கூற்றெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமா வரும். அதுவரைக்கும் இந்த 2 மாசத்த கரெக்ட்டா பயன்படுத்திக்கிட்டு, உங்களோட வாழ்க்கை தரத்த அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர்த்து செல்றது உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ இது வந்து ராசிக்கு மட்டும் தான் அடங்கும். உங்க ராசிக்கு மட்டும் தான் பலன்கள் போயிட்டு இருக்குது. ஸோ இத தவிர்த்து உங்க ஜனன ஜாதகமும் ஒத்துழைச்சுச்சுன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தரம் தான். உங்க ஜனன ஜாதகத்திலேயும் நடக்கிற தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமா இருந்துச்சுன்னா, நீங்க நல்ல ஒரு வாழ்க்கை தரத்துக்குள்ள வருவீங்க அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வந்து குரு அதிசார பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். அப்ப துலா ராசி அப்படின்னு வரும்போது வந்து சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். ஸோ இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்குமே வந்து ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும். ஸோ குரு அதிசார வக்ர பயிற்சி நடக்க போகுது. இதுல ஏதாவது எங்களுக்கு மாற்றம் இருக்குமா? அப்படின்ற ஒரு கேள்விக்கு இன்னைக்கு டேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து குரு வந்து ராசிக்கு வந்து 9ல இப்ப இருக்கிறார் பாக்கியஸ்தானத்துல. ஸோ அப்ப மிதுன வீட்டுல வந்து குரு இருக்கிறார் அப்படின்றத நினைவு வச்சுக்கோங்க. அப்ப இந்த மிதுன வீட்டுல இருக்கிற குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து அதிசார வக்ர பயிற்சி ஆக போறார் அடுத்த ஒரு 74 நாளுக்கு. அப்ப இந்த மிதுன வீட்டுல இருக்க குரு வந்து ராசிக்கு துலா ராசிக்கு 10ஆம் இடமான இந்த கடக வீட்டுல வந்து உச்சம் பெற போறார். அப்ப 74 நாளைக்கு அப்ப 74 நாளைக்கு வந்து இந்த குரு அதிசார வக்ர பயிற்சி. அப்ப எப்ப இருந்து அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்டோபர் 9ல இருந்து டிசம்பர் 22 வரைக்கும் வந்து உங்களுக்கு சில வாய்ப்புகள், மாற்றங்களை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். அப்ப இது வந்து உங்களுக்கு பாசிட்டிவா அப்படின்னு கேட்டா, இப்ப வந்து இவர் ஸ்தான பலனத்த மாத்துறதுனால உங்களுக்கு வந்து அவர் நின்ற பலன், அவர் பார்வை பலன் அப்படின்னு ஒரு 4 ஸ்தான பலன்கள் வந்து உங்களுக்கு மாறும். அப்ப அவர் வந்து ராசிக்கு 10ல தொழில் ஸ்தானத்திலையும், அது மாதிரி ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தையும், அது போக ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்தையும், ராசிக்கு 6ஆம் இடம் சத்ருஸ்தானத்தையும் வந்து இதுக்கப்புறம் பார்க்க போறார். அப்ப அடுத்த 74 நாளுக்கு இந்த ஸ்தானங்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாற்றம். அதுல வந்து ஒரு சில லாபம், அதிர்ஷ்டம் அந்த மாதிரி விஷயங்களை நீங்க சந்திப்பீங்க. அது உங்களுக்கு சாதகமா இருக்கான்னு கேட்டா, இந்த துலா ராசியில் பிறந்த சித்திரை, சுவாதி, விசா நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் ஒரு சாதகமான அமைப்பு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து இந்த ராசிக்கு 10ல குரு. இந்த 10ல குரு வந்து உச்சம் பெற போறார். அப்ப அந்த 10ஆம் இடம் அப்படின்னு வரும்போது வந்து உங்களுக்கு தொழில் தானமாக வருவது. அப்ப இந்த தொழில் ஸ்தானம் அப்படின்னு வரும்போது வந்து உங்களுக்கு வந்து புதிய ஒரு வேலை, புதிய வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க இன்வால்வ்மென்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றத்தை இவர் ஏற்படுத்த போறார். அந்த கான்செப்ட் தான். அதே மாரி வந்து நீங்க வந்து புதுசா வேற ஏதாவது வேலைக்கு போலான்னு இருக்கிறீங்க. இல்ல புதுசா வந்து ஏதாவது முயற்சிகள் பண்ணலான்னு இருக்கிறீங்கன்னா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமா வரும். அடுத்த 74 நாளுக்கு வந்து சில வாய்ப்புகள். அப்ப இதுவரைக்கும் வந்து நான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுவரைக்கும் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒண்ணும் சாதகம் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அக்டோபர் 9ல இருந்து சில வாய்ப்புகளை இவர் உங்களுக்கு மாத்துவார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். 2வது வந்து உங்களுக்கு வந்து வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து ஒரு முன்னேற்றம். அது வந்து பதவி உயர்வு, புரமோஷன், போஸ்டிங் அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில வாய்ப்பு. அதே மாரி ஒரு நிரந்தரமான வேலை அமையல அப்படின்ற ஒரு கூற்று இருக்கிறவங்களுக்கும் ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு அமைவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அதை தவிர்த்து உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளும் இருக்குது. வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்வதற்கு, வெளிநாட்டுக்கு போய் ஃபாலோ பண்ண வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் ஃபாலோ பண்றவங்களுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் இந்த குரு வந்து ராசிக்கு 10ல நிக்கிறது உங்களோட தொழில் ஸ்தானத்துல ஒரு முன்னேற்றம் அது ஏற்படுத்துவார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். அப்ப இதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து போல்டா நீங்க தொழில் சார்ந்த விஷயங்களுக்குள்ள தொடரலாம். அது வந்து உங்களுக்கு சாதகம் வரும். அப்ப இதை தவிர்த்து இந்த குரு வந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை அப்படின்ற பார்வை பலன்கள் வருவாரு. இப்ப இந்த 5ஆம் பார்வையா வந்து இந்த துலா ராசியோட குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்ப அந்த குடும்பஸ்தானம் அப்படின்னு வரும்போது வந்து உங்களுக்கு வந்து குடும்பம். இப்ப கணவன், மனைவி, குடும்பம், ஒற்றுமை இல்ல, பிரிவு, மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவுன்னு போய்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா? அந்த கணவன், மனைவி மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்குரிய வாய்ப்பையும், அதே மாரி பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்வது. அதுபோக நம்ம கூட்டு குடும்பமா இருந்திருந்தா கூட அதுக்கும் ஒரு சொல்யூஷன் வருவதற்குரிய வாய்ப்பை இவங்க ஏற்படுத்துவாங்க. அதே மாரி உங்களோட வாக்கு ஸ்தானமாவும் வர்றதுனால வே ஆஃப் கம்யூனிகேஷன் மூலியமாவும் உங்களுக்கு இதர இம்பார்ட்டன்ஸ உங்களுக்கு இவர் ஏற்படுத்தாரு. பேச்சு சம்பந்தப்பட்ட தொழில், பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். 2வது வந்து உங்களுக்கு வந்து காதல் கைகூடுமா? திருமணம் கைகூடுமா? நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றவங்களுக்கும் ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த 74 நாளுக்கு வந்து உங்களுக்கு இந்த வாய்ப்புகளை கரெக்ட்டா பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு இந்த குரு பார்வை பலன் குடும்பஸ்தானத்துக்கு ஒரு பாசிட்டிவான அமைப்பு. இத தவிர்த்து வந்து குரு வந்து உங்களுக்கு வந்து 4ஆம் இடம் சுகஸ்தானத்த பார்க்கிறதுனால, இந்த சுகஸ்தானம் அப்படின்னு வரும்போது வந்து உங்களோட தாயார் ஸ்தானம், அம்மா ஸ்தானம். அம்மா ஸ்தானத்துக்கு வந்து பாசிட்டிவான்னு கேட்டா, அம்மா, பிள்ளை சண்டை சச்சரவு, அம்மா பிள்ளை மனஸ்தாபங்கள், ஒரு பிரிவு இந்த மாரி இருந்தா கூட உங்களுக்கும் ஒரு சில ஒற்றுமைகளை இவங்க ஏற்படுத்துவாங்க. அதே மாரி இந்த வாகனம் சார்ந்த விஷயங்கள், புதிய வீடு, புதிய சொத்து சேர்க்கை இந்த மாரி விஷயங்கள் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அதை தவிர்த்து வந்து உடல் ஆரோக்கியத்துல பை மிஸ்டேக்ஸ் அது உங்களோட
அம்மாவா இருக்கலாம், இல்ல உங்களுக்கா இருக்கலாம். உங்களோட வீட்ல உள்ள வாகனங்கள், ஸோ அந்த மாரி விஷயங்கள் கூட பை மிஸ்டேக்ஸ் இருந்தா கூட, அதிலயும் ஒரு முன்னேற்றம் வருவதற்குரிய வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றதையும் நான் ஞாபகப்படுத்துறேன். அப்ப இந்த சுகஸ்தானம் அப்படின்னு வரும்போது வந்து, உங்களுக்கு நல்ல ஒரு மனோதைரியம், தன்னம்பிக்கை, தைரியத்தையும் இவர் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணுவார். ஸோ அப்படியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? ஸோ அதாவது வந்து உங்களுக்கு வந்து இதே குரு வந்து உங்களோட சத்ருஸ்தானத்த பார்ப்பார். அப்ப சத்ருஸ்தானத்த 9ஆம் பார்வையா பார்க்கும்போது, சத்ருஸ்தானம் அப்படின்னு வரும்போது வந்து நமக்கு வந்து கடன். அப்ப துலா ராசியில் நாங்க பிறந்திருக்கோம். எங்களுக்கு வந்து கடன் சார்ந்த விஷயங்கள தான் நாங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, கடன் அடைப்பதற்குரிய வாய்ப்புகள். ஸோ ஏதாவது அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இவர் ஏற்படுத்துவார். ஸோ அப்ப கடன்காரங்க தொல்ல, தொந்தரவுல இருந்து நீங்க ரிலீவர் ஆகக்கூடிய வாய்ப்பையும் இவர் உண்டு பண்ணுவார் அப்படின்றது நான் ஞாபகப்படுத்துறேன். அதே மாரி இந்த தீராத நோய் நொடி ஏற்பட்டிருக்குது. தீராத நோய் நொடியினால் நாங்க பாதிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு கூற்று உங்களுக்கு இருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கும் இந்த உடல் ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். அதே மாரி தொழில் ஸ்தானத்துல ஒரே தொந்தரவு, தொல்லை, ஸோ ஒரே பிரச்சனை இருக்குதுனாலும், உங்களுக்கு அவங்க வந்து ஒரு தைரியம், தன்னம்பிக்கையை இவர் ஏற்படுத்துவார். ஸோ அதன் மூலியமா வந்து உங்களோட தொழில்ல ஒரு தன்னம்பிக்கையா வந்து வேலை செய்யக்கூடிய விஷயத்தை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். ஸோ அதே மாரி வேலை இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அமைப்பு இருக்கும். ஸோ நீங்க கடன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சுட்டு நீங்க வெளிய வரீங்க. சின்ன சின்ன கடனா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த கடன் சார்ந்த விஷயங்கள் ஃபாலோ ஆகும். அதே வந்து பெரிய பெரிய கடன் அப்படின்னா, உங்களோட ஜனன ஜாதகத்த பொறுத்து அதன்படி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மத்தபடி இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமான்னு கேட்டா, இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கப்போது. ஸோ இங்க ராசிக்கு 10ல தொழில் ஸ்தானத்துல குரு உச்சம் பெறுது. இந்த தொழில வச்சு தான் நம்ம பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைவது, பொருளாதாரத்துல அடுத்த கட்டத்துக்கு நகர்வது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். 2வது வந்து இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் நான் சொல்ல தவறிருக்கலாம். இப்ப வந்து இந்த குரு வந்து உங்களுக்கு வந்து இந்த 4 ஸ்தான பலன்கள மட்டும் தான் உங்களுக்கு பார்ப்பார். இதர கிரகங்களோட பெயர்ச்சி பலன்கள் அந்த கிரகங்கள பொறுத்து உங்களுக்கு நடக்கும். பட் இந்த குரு உங்களுக்கு பாசிட்டிவான்னு கேட்டா, உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்க போறார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். மத்தபடி இத தவிர்த்து உங்களோட ஜனன ஜாதகம் உங்களுக்கு ஒத்துழைச்சுச்சுன்னா, உங்க ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலும், இந்த குரு பெயர்ச்சியின் அடிப்படையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அமையும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். 2வது வந்து இந்த குரு வந்து உங்களுக்கு 74 நாள் தான் இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் அப்படின்றதையும் நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வந்து குரு அதிசார பயிற்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஸோ அப்ப இந்த குரு அதிசாரம் வந்து உங்களுக்கு அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் வந்து நடக்க போகுது. ஸோ அப்ப 74 நாள் வந்து உங்களுக்கு இந்த குரு அதிசார வக்ர பயிற்சி நடக்க போகுது. அப்ப குரு வந்து இது வரைக்கும் ராசிக்கு 8ல உங்களுக்கு வந்து மிதுன வீட்டுல மறைந்து நிற்கிறார். இந்த மறைந்த குரு வந்து அடுத்த ஒரு 2.5 மாசத்துக்கு வந்து ஃபார்வர்ட் ஆக போறாரு. ராசிக்கு 9ல பாக்கியஸ்தானத்துல வந்து நிக்க போறாரு. ஸோ இப்ப அந்த பாக்கியஸ்தானத்துல வந்து நிக்கிற குரு வந்து உங்களுக்கு சில வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை இவங்க ஏற்படுத்த போறாங்க. ஸோ அப்ப குரு நின்ற பலன், குரு பார்வை பலன் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 ஸ்தான பலன்கள் வந்து மாறப்போகுது. ஸோ இதன் அடிப்படையில இது வந்து ஒரு 74 நாளுக்கு தான் இந்த கான்செப்ட் இருக்குது. ஸோ அப்ப இந்த இது வரைக்கும் குரு வக்ரம்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வக்ரம்னா ரிவர்ஸ்ல வருவாரு. இந்த வட்டம் குரு வந்து ஃபார்வர்ட் ஆகுறது. அதனாலதான் இந்த பயிற்சி பலன்களை வந்து இப்ப கொஞ்சம் விலாவரியா பார்க்குற மாதிரி கொஞ்சம் இருக்குது. ஸோ அப்ப இந்த குரு வந்து இந்த விருச்சிக ராசியில் பிறந்த விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்குமே வந்து ஒரு வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்த போறார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். அப்ப இந்த குரு அப்படின்னு வரும்போது இங்க ராசிக்கு 9ல உங்களுக்கு குரு பாக்கியஸ்தானத்துல வந்து உட்கார்ந்திருக்காரு. அப்போ பாக்கியஸ்தானத்துல அப்படின் போதே வந்து நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு வாய்ப்பு, ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம், ஏதாவது லக்கு, ஏதாவது இருக்குமா அப்படின்ற ஒரு கூற்றுல நம்ம சிலர் இருந்துகிட்டு இருப்போம். அந்த மாதிரி நபர்களுக்கு ஒரு வாய்ப்பை இவர் உண்டு பண்ணுவார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். என்ன மாதிரி வாய்ப்பு அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ அதிர்ஷ்டம், பொருள் சேர்க்கை, கடன் தொந்தரவு, தொல்லை இதுல இருந்து ரிலீவர் ஆகுது. ஸோ தொழில்ல ஒரு முன்னேற்றம், ஸோ அடுத்த கட்ட வாழ்க்கை தரத்தை நம்ம எட்டி பிடிப்பதற்குரிய விஷயங்கள். ஸோ இது வரைக்கும் ஒரு சில வேலைகள்ல இருந்தேன். அது வந்து எனக்கு மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி தான் இருக்கு அப்படின்றவங்களுக்கு ஒரு இடமாற்றம், ஒரு புதிய இடமாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தார். ஸோ அப்ப ஆல்ரெடி வியாபாரம்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எதுவுமே செல்ஃப் எடுக்கல அப்படின்றவங்களுக்கு ஸோ நல்ல ஒரு வருமானத்துக்குரிய விஷயத்தை இவர் ஏற்படுத்துவார். இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்த 2.5 மாசத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இந்த 2.5 மாசம் சென்று எங்களுக்கு எதுவும் பலன்கள் வராதா அப்படின்ற ஒரு கூட்டு இருந்தா கூட, இந்த 2.5 மாசம் சென்று இந்த குரு வந்து உங்களுக்கு ராசிக்கு 8ல மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிடுவார். மறுபடியும் குரு மறைந்தே போயிடுவார். ஸோ இதனால இந்த 2.5 மாசத்தை கரெக்டா நீங்க பயன்படுத்திக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பயிற்சி பலன்களை பார்த்துட்டு நீங்க அதன்படி வந்து உங்க வாழ்க்கையை சாதகமா மாத்திட்டீங்கன்னா, நம்மளோட வீட்டுல நம்மளோட கல்லால காசு கட்டும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்தினேன். ஸோ அப்ப கடன் கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் அடைச்சிருவேனா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த குரு பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால, ஸோ உங்களுக்கு வந்து கைக்கு மீறிய உங்களோட வருமானத்துக்கு மீறிய வருமானம் வரும்போது, நீங்க உங்கள சுத்தி உள்ள பிரச்சனைகள வந்து நீங்க செட்டில் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஸோ அதுக்குரிய விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு இதுவரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இதுவரைக்கும் வந்து நடக்கவே நடக்காது. இதெல்லாம் வந்து அவ்வளோதான்.
ஸோ நமக்கு வந்து குரு பயிற்சி சரியில்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் இந்த 2.5 மாசம் வந்து உங்களுக்கு பலன்களை மாற்றி அமைப்பார். அப்போ கரெக்டாக இதை பயன்படுத்திக்கோங்க. அப்போ சில காரிய தடங்கள் இருந்தால் கூட அதுலேயும் நீங்க டெலிவர் ஆகி அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்குரிய விஷயங்கள் இருக்கு. ஸோ 2வது வந்து இந்த குரு வந்து உங்களோட ராசியை பார்ப்பார். அப்போ ராசியை பார்க்கும்போது அப்ப ராசினாலே நமக்கு என்ன, நமக்கு வந்து ஏதாவது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கூட்டுல இருந்துட்டு இருப்பீங்களா. அப்ப இது வரைக்கும் வந்து திருமணம் ஆகல, இது வரைக்கும் வந்து எனக்கு வந்து சில வாய்ப்புகள் கிட்டல அப்படின்றவங்களுக்கு, அப்ப காதல் கை கூடுறது, பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்றது, திருமணத்துக்கு முயற்சி பண்ணி சில காரிய தடைகள் ஆன, அது வந்து ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அடுத்த 2.5 மாசத்துக்கு திருமண மாலை பூத்தா இருக்குது. ஸோ அவசரப்படுறவங்களுக்கு இப்பயே திருமணம் பண்ணணும், லேட் ஆயிடுச்சு, வயசாயிருச்சு அப்படின்றவங்களுக்குலாம் வந்து அடுத்த ஒரு 2.5 மாசத்துக்கு சில வாய்ப்புகள் இருக்கு. அப்படி உங்களோட விஷயங்கள், உங்களோட சொந்த பந்தத்தை பொறுத்து உங்களுக்கு நல்ல அமைப்பு வந்துச்சுன்னா தாராளமா திருமணத்துக்குரிய விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க நீங்களே போயிட்டு உங்க பார்ட்னரை கரெக்டா பேசிக்கோங்க. அடுத்து மறுபடியும் குடும்பம் ஒன்று சேர்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் குடும்பம், குட்டி பிள்ளைகளோட நல்ல ஒரு வாழ்க்கை தரம் வாழ்வதற்குரிய வாய்ப்பை இவர் ஏற்படுத்துவார். 2வது வந்து உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அப்ப இது வரைக்கும் வந்து உடல் ஆரோக்கிய ரீதியா நான் டவுனா இருந்தேன் அப்படின்ற ஒரு கூற்று இருக்கும். ஏன்னா அது சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சியை பொறுத்து ஹெல்த் இஷ்யூஸ் மைல்டா இருக்கும். இதுக்கப்புறம் வந்து சிந்தனை தெளிவு பெற்று நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் பெற்று நல்ல ஒரு வாழ்க்கை தரம் வாழ்வதற்கும் உங்க ராசிக்கு இந்த குரு பார்வை பலன்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துகிறேன். அப்ப நமக்கு வந்து குரு ராசியை பார்த்தாலே வந்து நம்ம வந்து நல்ல ஒரு சிந்தித்து செயல்படக்கூடிய கெப்பாசிட்டி, இது வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்ய முடியாமல் நம்ம தயங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற ஒரு கூற்ற நல்ல ஒரு மனநிலை உங்களுக்கு ஏற்படுத்துவார். இது ஒரு வாய்ப்பு. அப்போ குரு வந்து உங்களுக்கு வந்து 2வதா வந்து 7ஆம் பார்வையா உங்களோட தைரிய ஸ்தானம், சகோதர ஸ்தானத்தை பார்ப்பார். அப்ப தைரிய ஸ்தானம், சகோதர ஸ்தானம் அப்படின்னு வரும்போது வந்து மனசுல ஒரு தெம்பு, தெளிவு, தன்னம்பிக்கை பிறக்கும். அப்ப இது வரைக்கும் வந்து பண்ணலாமா வேண்டாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அடுத்த ஒரு ஷார்ட் பீரியட், அடுத்த 2.5 மாசத்துக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்துவார். அப்ப நீங்க வந்து தொடர்ந்து உங்களோட வேலைகளுக்குரிய முயற்சிகள் ஃபாலோ பண்ணலாம். ஒரு இடம் விட்டு மாறணும்னு நினைச்சிருந்தா கூட இடம் விட்டு இடம் மாறலாம். இல்ல ஒரு ப்ரொமோஷன் போஸ்டிங் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட அதுக்கும் நீங்க டைரக்டா அப்ளிகேஷன் பண்ணலாம். அதே மாதிரி வெளிநாட்டு பயணம், இல்ல வெளிநாட்டுல இருந்து மறுபடியும் உள்நாட்டு பயணம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு எண்ணம் ஓடிட்டு இருந்தா கூட அதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துகிறேன். 2வது வந்து உங்களோட தம்பி, தங்கை அப்படின்னு உங்களுக்கு கீழ இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சிப்லிங்ஸ்கள் கூட உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள், சொத்து பிரச்சனைகள், அதனால பேசாமல் பிரிஞ்சிருந்தீங்கன்னா கூட மறுபடியும் ஒன்று சேர்வதற்குரிய வாய்ப்பை இவர் உண்டு பண்ணுவார். அது எவ்வளவு நாள்? 74 நாளுக்குள்ள தான். இதுக்குள்ள நடந்துருச்சுன்னா அதை அனுப்பிச்சுக்கோங்க. நடக்காத பட்சத்துக்கு நீங்க பொறுமையா நீங்க வெயிட் பண்ணணும். அது உங்க ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் ஃபாலோ ஆகும். மற்றபடி வந்து இந்த குரு வந்து சில வாய்ப்புகள், அப்ப நமக்கு வந்து இந்த வருஷம் சாதகம் இல்லாத வாய்ப்புகளை அடுத்த வருடத்துக்கு நகர்த்துவதற்குரிய விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தார். அப்ப இது வந்து ஒரு பாசிட்டிவ். அப்ப 3வது வந்து உங்களுக்கு வந்து பூர்வீக ஸ்தானத்தை அவர் பார்ப்பார். அப்போ பூர்வீக ஸ்தானத்தை பார்க்கிறாரு அப்படிங்கும்போது வந்து நமக்கு வந்து பூர்வீகம்னாலே என்ன, நமக்கு வந்து சொத்து வாங்குறது, அது சொத்துனாலே உங்களுக்கு வீடு, வாகனம், நிலம், ஆடை, ஆபரணம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. அதை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. 2வது வந்து நீங்க பிள்ளை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா இது வரைக்கும் வந்து குரு 8ல மறைஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டாங்க, பிள்ளையே கிடைக்காதுன்ட்டாங்க அப்படின்றவங்களுக்கு இப்ப குரு உச்சம் பெற்ற குரு வந்து உங்களோட பூர்வீக ஸ்தானத்தை 9ஆம் பார்வை பார்க்கும்போது அடுத்த ஒரு 2.5 மாசத்துக்கு கரு தரிப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அப்ப நீங்க விருச்சிக ராசியா இருந்தாலும் சரி, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க இதுக்கு உரிய இல்லற வாழ்க்கைக்குரிய விஷயங்கள்லாம் ஒண்ணுமா இருக்கிற விஷயத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இது நடக்கும். சிலருக்கு வந்து கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு போய்கிட்டு இருக்குதுன்னு, எனக்கு ஏதாவது சாதகமா வருமா அப்படின்ற ஒரு கேள்விக்கும் உங்களுக்கு ரிசல்ட் வரும். நீங்க நல்ல ஒரு ரிசல்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமா வரும். அது அண்ணன் தம்பி பிரச்சனையா இருந்தாலும் சரி, பங்காளி சண்டையா இருந்தாலும் சரி, சொத்து பிரச்சனையா இருந்தாலும் சரி, வேற ஏதாவது இதர பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு இருந்தா கூட அதுவும் உங்களுக்கு சாதகமா வரும். இது போக உங்களுக்கு இடம் மாற்றம், நான் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறப்போறேன் அப்படின்ற ஒரு கூட்டுல இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. பூர்வீகத்தை விட்டு நான் வெளியே போயிட்டேன், மறுபடியும் எங்களோட பூர்வீகத்துக்கு வர முடியுமான்னு கேட்டா அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கலாம். 2வது வந்து இந்த படிக்கிற பசங்களுக்கு படிப்பெல்லாம் நல்லா வருமா, நாங்க நல்லா படிச்சிருவோமா, இப்போ வரைக்கும் வந்து 8ல குரு மறைஞ்சிருக்கிறாரு, நாங்க மாட்டிக்கிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த குரு வந்து உங்க ராசியை பார்க்கறதுனால இந்த விட்டு போன படிப்பு, படிப்புல மக்கர் பண்ணிக்கிட்டு இருக்கிற பசங்களுக்கெல்லாம் மறுபடியும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும், மாஸ்டர்ஸ் பண்ணணும், டிகிரி பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும், இதர ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு எக்ஸாம் எழுதுறேன், கவர்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஃபைனல் ரிசல்ட்ல இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி வந்து 74 நாள் தான். இதை வந்து அசால்ட்டா விட்டுறாதீங்க. இப்ப பலன் சொல்றதுதான் நம்மளோட வேலை. இந்த பலனை வந்து அனுபவிக்கிறது உங்களோட வேலை. அந்த பலனை உங்களுக்கு சாதகமா மாத்திக்கிறது உங்களோட வேலை. அதை
நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்ப இது வந்து எப்படின்னா, ராசிக்கு மட்டும் தான் இந்த பலன்கள் போயிட்டு இருக்குது. இந்த குருவோட அதிசார வக்ர பேச்சிய வச்சு தான் இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு வந்து நம்ம கணிச்சு உங்களுக்கு சொல்றோம். இத கரெக்ட்டா பயன்படுத்திக்கோங்க. மத்த கிரகங்களோட பலன்கள் அது அது ஒண்ணா நடக்கும். அந்த டாபிக்ல நம்ம போல. அதுக்குள்ள போனோம்னா நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிருவீங்க. அதுபோக உங்க ஜனன ஜாதகத்துக்கு ஒரு மாரியா பலன்கள் நடக்கும். அதையும் பொறுத்து உங்களுக்கு பலன்கள் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபியூச்சர்ல. மத்தபடி இந்த குருவோட அதிசார பயிற்சிய கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்ப கடன் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து நீங்க ரிலீவர் ஆகுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்கீங்க, ப்ராஃபிட்ஸ் எடுக்க போறீங்க, குடுத்தத வாங்க போறீங்க, இல்லாட்டினா வாங்குனத குடுக்க போறீங்க அப்படின்ற ஒரு கூற்றுக்குள்ள இருக்கீங்கல்ல, உங்களுக்கு அதெல்லாம் நடக்கும். இதுக்குரிய கூற்றுல தான் இப்போதைக்கு போய்க்கிட்டு இருக்குது. மிஸ் பண்ணிறாதீங்க அடுத்த 74 நாளு. அந்த டேட்ஸையும் கரெக்ட்டா நான் மறுபடியும் சொல்றேன். அக்டோபர் 9ல இருந்து டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும். இது 2025க்குள்ள மட்டும் தான் நடக்குது. 26 கிடையாது. அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். இந்த வாய்ப்புகள மிஸ் பண்ணிறாதீங்க. விருச்சிக ராசியில் பிறந்த அனுச நட்சத்திரம், அதுபோக வந்து விசாக நட்சத்திரம், அதுபோக இந்த கேட்டை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு அதிசார வக்ர பயிற்சியை பத்தி இதுல நம்ம பார்க்க போறோம். அப்ப குரு அதிசாரம் அப்படின்னு வரும்போது வந்து இது வரைக்கும் தனுசு ராசிக்கு 7ல மிதுன வீட்டுல இருந்த குரு பகவான் வந்து அதிசார பயிற்சி ஆகுறாரு. அப்ப ராசிக்கு வந்து 8ல வந்து அடுத்த ஒரு 2.5 மாசத்துக்கு வந்து அவர் வந்து அதிசார பயிற்சியை நடத்த போறாரு. அப்ப எப்ப இருந்து அப்படின்னா இந்த அக்டோபர் வந்து 9ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு குரு அதிசாரம் ஆகுறார். அப்ப அதிசாரம் அப்படின்னா வந்து ஃபார்வர்ட் ஆக போறாரு. இது வரைக்கும் வந்து மிதுன ராசியில இருந்த குரு பகவான் வந்து இதுக்கப்புறம் கடக ராசியில வந்து டிராவல் பண்ண போறார். அது வந்து ஒரு 2.5 மாசத்துக்கு. இந்த 74 நாள் கணக்கு வரும். அப்ப இந்த 74 நாள் வந்து உங்களுக்கு பலன்கள் வந்து கொஞ்சம் அப்படியே மாறப்போகுது. அதோட பலன்களை பத்தி தான் இப்போதைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த தனுசு ராசி அப்படின்னும் போது வந்து மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்குமே இதெல்லாம் ஒரு மாற்றம் இருக்குதான்னு கேட்டா, ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கு. இதுவரைக்கும் வந்து குரு பெயர்ச்சிய பார்த்திருப்பீங்க. இது வந்து குரு அதிசார வக்ர பெயர்ச்சி. வக்ரம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து வக்ரம், அதிசார வக்ரம் அப்படின்றத பத்தி தான் இப்போதைக்கு பார்க்கிறோம். அப்ப இந்த வக்ரம் அப்படின்னு வரும்போது வந்து இந்த குரு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறாரு. அப்ப ராசிக்கு 8ல வர்றாரு. அப்ப ராசிக்கு 8ல நின்ற பலன். அப்ப 8ஆம் இடம் அஸ்தம ஸ்தானத்துல நின்ற பலன். இப்ப இந்த ராசிக்கு 7, 8ல வந்து நின்ற பலன். அதே மாதிரி இந்த குருக்கு வந்து 3 பார்வை பலன்கள் இருக்கும். அப்ப குரு வந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை அப்படின்னு இந்த பார்வை பலன்கள்ல வேற உங்களுக்கு இந்த ஸ்தான பலன்களும் வேலை செய்ய போகுது. அப்ப மொத்தம் வந்து 4 ஸ்தான பலன்களை இந்த குரு பகவான் மாத்த போறாரு. அப்ப ராசிக்கு 8ல அதே மாதிரி குரு நின்று 5ஆம் பார்வையா உங்களோட விரையாதிபதி ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையா உங்களோட குடும்பஸ்தானத்தையும், அதே மாதிரி 9ஆம் பார்வையா உங்களோட சுகஸ்தானத்தையும் பார்க்க போறதுனால இது ரிலேட்டடான விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு அடாப்ட் ஆக போது ஒரு சில சேஞ்சஸ் இருக்க போகுது. இதை கரெக்டா நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா அடுத்த 2.5 மாசம் உங்களுக்கு சில வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்தினேன். இது பாசிட்டிவான்னு கேட்டா குரு பயிற்சி எப்பயுமே நமக்கு பாசிட்டிவ் தான். குரு வந்து இந்த சனி மாதிரி ராகு இது மாதிரி வந்து கிடையாது. குரு வந்து உங்களுக்கு உங்களோட அதிபதி. அப்ப இந்த ராசியோட அதிபதியே 8ல மறைய போறாரு. ராசிக்கு 4க்குரிய அதிபதியும் 8ல வரப்போறாரு. அப்ப 8ஆம் இடம் அப்படின்னு வரும்போது அஸ்தம ஸ்தானத்தை குறிக்குது. இந்த அஸ்தமம் அப்படின்னு வரும்போது வந்து உங்களுக்கு தலைக்கு மேல இருந்த பிரச்சனைகள் இதுக்கப்புறம் வந்து அது தலப்பாவோட போறதுக்குரிய விஷயங்களாவே இவர் ஏற்படுத்தார். காரணம் 8ல வரும்போது வந்து இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இவர் ஏற்படுத்தார். எதுனாலும் பார்த்துக்கலாம், எதுனாலும் ஃபீல்டு ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மனோதைரியத்தை உங்களுக்கு இவர் ஏற்படுத்துவார். அது போக வந்து வியாபார விஷயங்கள்ல நீங்க வியாபாரம் பண்றீங்க, வேலை செய்றீங்க, ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து அவசரப்பட்டு செய்ய போறீங்க, இல்லைன்னா யாரையாவது நம்பி ஏதாவது செய்ய போறீங்க அப்படின்னா அதை வந்து அடுத்த 2.5 மாசத்துக்கு வந்து ஸ்டாப் பண்ணிருங்க. ஏன் அப்படின்னா நீங்க வந்து அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் வந்து உங்களை வந்து கீழே தள்ளி விடுறதுக்குரிய விஷயங்களா கூட மாறிடும். அதனால வந்து அடுத்த 2.5 மாசத்துக்கு வந்து புதிய முயற்சிகள்ல எதுலையுமே கை வைக்க வேண்டாம். எக்ஸாம்பிள் நீங்க எங்கேயாவது வேலை செய்றீங்கன்னா அப்படியே அங்கேயே வேலை செய்யுங்க. அது மாதிரி எங்கேயாவது வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்றோம். அது நஷ்டமா இருந்தா கூட அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அவசரப்பட்டீங்கன்னா இதோட ஒரு பெரிய ஒரு இழப்பை வந்து சந்திக்கிற மாதிரி வந்துடும். காரணம் ராசிக்கு 8ல வந்து குரு மறையும் போது நமக்கு வந்து தைரியத்தை கொடுத்துருவாரு. பணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நமக்கு வந்து டிகுவாலிஃபிகேஷன் பண்ணிடுவார். அதனால எல்லாத்துலயும் கவனம் தேவை. அதே மாதிரி வந்து நீங்க இதுக்கப்புறம் கூட்டு முயற்சியில டிராவல் பண்ணக்கூடாது. யாரு தனுசு ராசியில் பிறந்த மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் கூட்டு தொழில், கூட்டு முயற்சி சேர்ந்து செய்வது. நீங்க கணவன் மனைவி, அம்மா மகன், அப்பா மகன் இந்த மாதிரி கூற்றுக்குள்ள நீங்க செஞ்சுக்கலாம் உங்க சிப்ளிங்ஸ்குள்ள. அதே வந்து நீங்க வந்து அடுத்து நண்பர்கள் நம்பி இந்த மாதிரி விஷயங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது. இல்லைன்னா அதுலலாம் மாட்டிக்கிறீங்க. அதுல இருந்து உங்களுக்கு கெட்ட பேர் நீங்க ஏமாந்தீங்கன்ற கூற்று வந்துடும். அதுதான் இந்த வியாபாரத்துல கவனம் தேவை அப்படின்றத சொல்றது. அதே மாதிரி வந்து இந்த குரு வந்து உங்களோட விரையாதிபதி ஸ்தானத்தை 5ஆம் பார்வை பார்ப்பாரு. அப்ப விரையாதிபதி ஸ்தானம் அப்படின்னு வரும்போது வந்து
சுப விரயங்கள் ஏற்படும். சுபம் அப்படின்னா இன்னும் வந்து வீட்டுல திருமண காரியங்கள் பண்ணி வைக்கலாம்னு இருக்கிறாங்க. இப்ப எக்ஸாம்பிள் நீங்கலாம் தனுசு ராசிக்காரங்களா இருப்பீங்க. உங்களோட பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு, திருமண செலவு, உங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்முறைகள் செலவு, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது பண்ணலாம்னு இருக்கீங்கன்னா அதுக்குரிய சுப செலவுகளாக இவர் மாற்றுவாரு. அதை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கடன் சார்ந்த விஷயங்கள் அதுதான் கடன்லாம் இருக்குதுன்னு அப்படின்னா அனாமத்தமா ஏதாவது பணம் வருது அப்படின்னா அந்த அனாமத்தமான பணங்களை வந்து கரெக்டா வந்து நீங்க கடன் சார்ந்த விஷயங்களுக்கு அடைச்சிட்டு கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயங்கள் வந்து ரிலீவர் ஆகக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க செய்யற வேலைக்கு தந்தாற்போல உங்களோட வியாபாரத்துக்கு தந்தாற்போல எதிர்பாராத பணம் அதுதான் அந்த 8ல வந்து குரு அதிசாரம் வாங்கும்போது வந்து டெப்தா திடீர்னு ஒரு பண விஷயங்களை ஏற்படுத்தினா இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க. அப்ப திடீர் பணம் திடீர் கடன் அடைப்பு அந்த மாதிரி கான்செப்டுக்குள்ள போய்க்கலாம். அதே மாதிரி வந்து வெளியூர் பயணம். இந்த போகஸ்தானம் அப்படின்னு வரும்போது வந்து வெளியூர் பயணம், வெளிநாட்டுக்கு வேலை, அதே மாதிரி வெளிநாட்டுல போய் படிக்க போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற இவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே நான் வெளிநாட்டுல தான் இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் உங்களோட உள்நாட்டுக்கு வரதுக்குரிய வாய்ப்பும் இருக்குது. இதை வந்து இடமிட்டு இடம் மாற்றம் அந்த மாதிரி கான்செப்டுக்கும் வரும். அது படிப்பு சம்பந்தமா நீங்க போனாலும் சரி, நீங்க வந்து வேலை சம்பந்தமா போனாலும் சரி, பிசினஸ் நிமித்தமா போனாலும் சரி, உங்களுக்கு பயணங்கள் இருக்குது. அதுபோக வந்து ஆன்மீக பயணங்கள், டூர் போறேன், கோயில் குளம் போறேன், அந்த ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் போறேன் அப்படின்றவங்களுக்கும் இந்த பயணங்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத ஞாபகப்படுத்தினேன். அதுக்கும் விரயங்கள் இருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் போனீங்கன்னா சுப விரயங்களா இருக்கும். அதை வந்து நீங்க கரெக்டா இந்த டயத்துல பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அதாவது வந்து இந்த குரு வந்து உங்களோட குடும்பஸ்தானத்தை 7ஆம் பார்வையா பார்ப்பார். அப்ப இந்த குடும்பஸ்தானம் அப்படின்னு வரும்போது வந்து இங்க தனுசு ராசியில் பிறந்த குடும்பம் ஆல்ரெடி பிரிந்து இருக்கு அப்படின்னா மறுபடியும் ஒற்றுமைக்குரிய விஷயத்தை இவர் ஏற்படுத்துவார். அப்ப கணவன் மனைவி பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமை, அதுபோக காதலன் காதலி, அதுபோக வந்து உங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு சில முரண்பாடுகள் இருந்துக்கலாம். உங்களுக்குலாம் மறுபடியும் ஒரு ஒற்றுமை இருக்கும். அதை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி வந்து இது வாக்கு ஸ்தானமாகவும் இருக்கும். அப்ப வாக்கு ஸ்தானம் அப்படின்னா பேச்சு சம்பந்தப்பட்ட நீங்க தொழில் பண்றீங்க, பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் பண்ற பிசினஸ் ரிலேட்டடா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அடுத்த 2.5 மாசத்துக்கு வந்து நல்ல ஒரு இன்கம் பேசஸ் இருக்குது. அது ரிலேட்டடா நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்குரிய விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். அதனால வந்து பேச்சு சம்பந்தப்பட்ட தொழில யார் யார் இருக்கிறீங்களோ உங்களுக்குலாம் வந்து பாசிட்டிவான அமைப்பு இருக்கு. அதே மாதிரி படிக்கிற பசங்க நீங்க தனுசு ராசியில படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்க அதிபதி டெப்தா மறைஞ்சால் கூட உச்சம் பெற்று தான் மறைறாரு. அவர் உங்களோட வாக்கு ஸ்தானத்தை படிப்பு ஸ்தானத்தை பார்க்கும்போது நீங்க நல்லாவே படிப்பீங்க. உங்களோட சுகஸ்தானம், அம்மா ஸ்தானம், வாகன ஸ்தானம், படிப்பு ஸ்தானம் இந்த மாதிரி ஸ்தான பலன்கள்லாம் வரும். அப்ப இப்ப இது வரைக்கும் அம்மா பிள்ளைங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருந்துட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து அம்மா பிள்ளையோட ஒற்றுமை, அம்மா வழியில வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள், அதே மாதிரி படிக்கிற பசங்களுக்கு ஒரு முன்னேற்றம் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி உங்களோட வாகனங்கள்ல பை மிஸ்டேக்ஸ் இருக்குது, பழுதுபட்டுக்கிட்டே போகுது அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த வாகன நிமித்தமான விஷயங்கள்ல இருந்து ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். அதை தவிர்த்து உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் அப்படின்றது ஒரு கான்செப்ட். அப்ப உடல்ல வந்து உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் இது வரைக்கும் இருந்துச்சு, இதுக்கப்புறம் குணம் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறிப்பு இருந்து பாத்தீங்களா, அது வந்து அடுத்த 74 நாளுக்கு வந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இருக்கும். அது முன்னேற்றம் ஆயிடுச்சு அப்படின்னா உடம்பு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 74 நாள் சென்று வந்து எங்களுக்கு வந்து ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். இப்ப இந்த 74 நாள் சென்று இந்த குரு வந்து மறுபடியும் இடம்பெயர்ச்சி ஆவார், மறுபடியும் வக்ரம் ரிவர்ஸ்ல வந்துருவார். அப்ப ராசிக்கு 7ல வந்துருவார். 7க்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பலன்கள் அப்படியே பழைய பலன்கள் உங்களுக்கு தொடர ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த 2.5 மாசத்துக்கு வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்குதான்னு கேட்டா இவர் நின்ற பலன், இவர் பார்வை பலன்கள் மட்டும் பாசிட்டிவா இருக்கும். மற்ற சில விஷயங்களை நான் சொல்லல, அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நடக்குமா நடக்காதுன்ற ஒரு கேள்விக்கு அதெல்லாம் உங்க ஜனன ஜாதத்தின் அடிப்படையில் பலன்கள் வரும். ஏன்னா இந்த குருக்கு வந்து மொத்தம் 4 ஸ்தான பலன்கள் தான். ராசிக்கு நின்ற பலன்கள், அவர் நின்ற இடத்துல இருந்து அவரோட பார்வை பலன்கள், அதை மட்டும் தான் அவர் போக்கஸ் பண்ணுவாரு. மற்றபடி சில விஷயங்கள் உங்களுக்கு முரண்பாடா இருக்குது, அகேன்ஸ்டா இருக்குது, மற்ற விஷயங்களை நான் சொல்லலைன்ற விஷயங்கள்லாம் உங்க ஜனன ஜாதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு செயலாகும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். இதுல வந்து உங்களுக்கு என்ன ஒரு பாசிட்டிவ்னா இந்த குரு உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கிறார். இதுதான் பிளஸ். இந்த உச்சம் பெற்ற குரு வந்து உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். இது வந்து இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கே உறுத்தானது அப்படின்றது நான் ஞாபகப்படுத்தினேன். இதுல வந்து மூல நட்சத்திரமும் அடங்கும், பூராட நட்சத்திரமும் அடங்கும், உத்திராட நட்சத்திரமும் அடங்கும். மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த 74 நாள். சரிங்களா? மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு வந்து குரு அதிசார வக்ர பயிற்சி அப்படின்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப அந்த அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து குரு வந்து அதிசார பயிற்சி ஆக போறார். அப்ப அதிசாரம்னா இது வரைக்கும் ராசிக்கு 6ல மிதுன வீட்டுல வந்து உங்களுக்கு இருந்த குரு பகவான் வந்து இப்ப வந்து உங்களுக்கு ராசிக்கு 7ல வந்து உங்களுக்கு வந்து கடக வீட்டுல வந்து நிக்க போறார். அப்ப கடக வீட்டுல இருந்து இப்ப நீங்க வக்ரம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வக்ரம் என்பது இது வரைக்கும் வந்து ரிவர்ஸ் தான் ஆயிருக்காருன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப வந்து இது அதிசார வக்ரம் அப்படின்னா ஃபார்வர்ட்ல வந்து ஒரு 2 மாசம் சம்திங்ட்ட உங்களுக்கு நிப்பாரு. கன்சிடர் நமக்கு 74 நாள் வந்து வக்ர
பயிற்சி ஆகிறார். ஸோ இப்ப இதெல்லாம் வந்து நமக்கு சாதகமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும். ஸோ அப்போ 3 நட்சத்திரங்கள் மகர ராசியில வந்து உத்திராடம், ஸோ அது போக வந்து திருவோணம், ஸோ அவிட்டம். ஸோ இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து பாசிட்டிவா இருக்குதான்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து குரு வந்து ராசிக்கு 7ல நிற்கிறார். அப்ப ராசிக்கு 7ல இருக்க குரு பகவான் வந்து உங்களோட லாபாதிபதி ஸ்தானத்தை வந்து 5ஆம் பார்வையாகவும், ஸோ அது போக உங்களோட ராசியை வந்து 7ஆம் பார்வையாகவும், உங்களோட தைரிய ஸ்தானத்தை வந்து அவர் வந்து 9ஆம் பார்வையாகவும் பார்க்குற ஒரு காரணத்தினால சில வாய்ப்புகள் அடுத்த 74 நாளைக்கு உங்களுக்கு இருக்கு. ஸோ அப்போ இது இன்னைக்கு இல்லை, உங்களுக்கு வந்து அக்டோபர் 9ல இருந்து டிசம்பர் 22 வரைக்கும் சில வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்தார். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து பலன்கள் மாறுது, எங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும். ஸோ அப்போ இது வந்து பொதுவாக தான் உங்களுக்கு பலன்கள் பார்க்க போறோம். ஸோ பல வயசு தரப்புல வந்து நீங்க எல்லாருமே இருந்துட்டே இருப்பீங்க. பட் வந்து உங்களுக்குலாம் வந்து இது ஜாடி ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு ராசிக்கு பலன்கள் 50 விழுக்காடு வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கும். மற்றபடி வந்து உங்களோட ஜனன ஜாதத்தை பொறுத்து பலன்கள் மாறும். காரணம் வந்து உத்திராட நட்சத்திரம், அதுபோக வந்து திருவோணம், அவிட்டன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மாறி மாறி சூரிய மாச, சந்திர மாச, செவ்வாதசக்காரங்கள்லாம் வந்து மாறி மாறி பலன்கள்ல இருப்பீங்க. அது உங்க ஜனன ஜாதத்தை பொறுத்து மற்ற பலன்கள்லாம் சாதகமா இருக்கும். இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ராசிக்கு பலன்கள் சாதகமா இருக்குதா இல்லையா, அது வந்து நமக்கு ஒத்து வருமா வராதா அப்படின்ற ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு நான் நோட்டீஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை மட்டும் நான் வந்து விலைக்கு எடுத்து சொல்றேன். அதை நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அடுத்த 2 மாசத்துல எக்ஸாம் வந்து அடுத்த 74 நாள்ல வந்து உங்களுக்கு சில பலன்கள் மாறும். அதை கரெக்டாக தக்க வச்சிட்டீங்கன்னா பிரைட் ஃபியூச்சர், உங்க கேரியர் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபினான்சியல் ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்றது நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? ஸோ மற்றபடி இந்த வந்து ராசிக்கு 7ல குரு. அப்ப குரு 7ல இருக்காரு அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து திருமணம். ஸோ திருமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற மகர ராசிக்காரங்கள்ல யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு திருமண வாய்ப்புகள், ஸோ காதல் கைகூடுவது, ஸோ அதுபோக வந்து பிரிந்த கணவன் மனைவி, ஸோ பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்வதற்குரிய வாய்ப்பை இவர் ஏற்படுத்துவார். ஸோ காரணம் இங்க ராசிக்கு 7ல கலசர ஸ்தானத்துல வந்து வக்ரம் பெறுறது. ஸோ அவர் வந்து உங்களுக்கு உச்சம் பெறுவார். ஸோ அப்போ உச்சம் பெற்று அப்போ உங்களுக்கு வந்து உங்க திருமண வாழ்க்கையை வந்து உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்குரிய விஷயத்தை ஏற்படுத்தார். அப்போ புதுசா நீங்க திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது மறுமணம், ஸோ அதே மாதிரி 2வது திருமணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த இதில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னைக்கு நீங்க எப்படின்னா இன்னையிலேருந்து பொண்ணு பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, திருமணத்துக்குரிய வேலைலாம் பண்ணிருங்க. அப்போ டிசம்பர் வரைக்கும் வந்து உங்களுக்கு திருமண மாலை பூத்தே இருக்குது. ஸோ அப்போ திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து இந்த திருமணம் நடந்துருச்சுனே, அதுக்கப்புறம் வந்து இன்னும் வந்து எங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம்னு கிட்டல, இன்னும் நாங்கள் வெயிட்டிங்ல தான் இருக்கோம் அப்படின்னா, அப்போ நீங்க கணவன் மனைவி யாரா இருந்தாலும் கூட ஸோ உங்க 2 பேர்ல இந்த குரு வந்து உங்களுக்கு அதிசார வக்ர பயிற்சி வந்து புத்திர பாக்கியத்துக்கும் வழிவகுப்பார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அப்போ அதுக்குரிய முயற்சிகளை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த 74 நாள்ல வந்து உங்களுக்கு வந்து கரு தரிச்சா கூட அடுத்த வருஷம் குழந்தை பிறப்பதுக்குரிய விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து குரு வந்து உங்களுக்கு வந்து ராசிக்கு 7ல இருந்து உங்களோட ராசியை வந்து பார்க்கறதுனால அப்ப மகர ராசியில பிறந்தவங்க வந்து படிப்பு நல்லா இருக்குமா, அடுத்த 2 மாசம் நல்லா படிப்பாங்களா அப்படின்ற ஒரு கூட்டு இருந்துட்டே இருக்கும். ஸோ அப்போ அடுத்த 2 மாசத்துக்கு வந்து படிப்பு வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஸோ படிக்கிற பசங்க, சின்ன பசங்க இருந்தாலும் சரி, அது மிட் ஏஜ், மேல் படிப்பு பாதியிலே விட்டவங்க, ஹையர் ஸ்டடீஸ் தவறினவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து படிப்புக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து படிப்பு இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஏன்னா குரு வந்து உச்சம் பெற்றவர் வந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு சில வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்துவார். ஸோ 2வது வந்து உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம். ஸோ அப்போ அதே குரு வந்து உங்களோட ராசியை வந்து 7ஆம் பார்வை பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் வந்து எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்குது, இன்னும் இதாகலை அப்படின்ற ஒரு கூற்று உள்ளவங்களுக்குலாம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஸோ மறுபடியும் நீங்கள் பழைய மாதிரி ஆக்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ 2வது வந்து உங்களுக்கு வந்து புதிய வேலை, ஸோ புதுசாக வேலை ட்ரை பண்ணுறேன், ஸோ வியாபாரம் பண்ணலான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு கூற்று இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ அந்த குரு வந்து உங்கள் ராசியை வந்து பார்க்கறதுனால வந்து அடுத்த அந்த 2 மாசத்துக்கு வந்து அந்த 74 நாளுக்கு வந்து புதிய ஒரு வேலை வாய்ப்பு, இல்லைன்னா புதிய வியாபாரம் தொடங்கக்கூடிய விஷயங்கள், இல்லை நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அது வந்து ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கூட்டு இருக்கும்போது அதுக்கும் வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ நீங்க வந்து தொடர்ந்து முயற்சிகள் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து அடுத்த 2 மாசத்துல இதெல்லாம் ஜாலியானால் சொல்றதுக்கு இல்லை. ஸோ அதே மாதிரி வந்து வேற கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த குரு வந்து உங்களோட ராசியை 7ஆம் பார்வையை பார்க்கறதுனால கவர்மெண்ட் ஜாப்புக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஆல்ரெடி வந்து இன்டர்வியூஸ் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க, ஸோ இன்னும் வந்து எனக்கு ஜாடி ஆகலை அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்குலாம் ஸ்டில் வாய்ப்பு இருக்குது. ஸோ தொடர்ந்து முயற்சிகள் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதில் கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக நான் வந்து முன்னேற்றம் அடைவேனா, பொருளாதார தடைத்திறங்கள் தான் எனக்கு இருக்கு அப்படின்ற ஒரு கூட்டு வந்துட்டே இருக்கும். அப்போ பொருளாதார தடைத்திறங்கள் அப்படின் போது இந்த குரு வந்து உங்களோட லாபாதிபதி ஸ்தானத்தை 5ஆம் பார்வையை பார்க்கறதுனால அப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க ஏற்கனவே வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, சில கடன் சார்ந்த விஷயங்களை மாட்டிக்கிட்டு முழிக்கிற உங்களுக்குலாம் வந்து ஒரு ரிலீவர். அப்போ நம்ம
நார்மலா வேலை செஞ்சாலும் வியாபாரம் செஞ்சாலும் அதுக்கு எக்ஸ்ட்ரா இப்ப இன்கம் பேசஸ் வரக்கூடிய அமைப்புகள் வரும். அப்படி வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா வர பணத்தை கொண்டு வந்துக்கிட்டு நீங்க வந்து சில விஷயங்கள் எல்லாம் செட்டில்மெண்ட் பண்றதுக்குரிய விஷயத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 74 நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஸோ மற்றபடி வந்து கடன் கடன் தான் எங்களுக்கு அடையுமா, நாங்க வந்து அடைச்சிருவோமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அதே தான் இந்த குரு வந்து உங்களோட லாபாதிபதி சார்ந்த பாக்குறது. ஸோ நமக்கு வந்து எங்கிட்ட கூடயாவது பணம் எக்ஸ்ட்ரா ஏதாவது வருது, இல்லை நம்ம ஓவர் டைம் பண்றோம், இல்லை கொஞ்சம் வியாபாரத்தை பெருக்கிறோம், கொஞ்சம் லாபங்கள் வருதுன்னா அந்த லாபத்தை கரெக்டா கடன் அடைப்பதற்குரிய விஷயமா நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா கடன் பிரச்சனையிலிருந்து நீங்க ரிலீவர் ஆகக்கூடிய விஷயங்களும் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து சகோதர ஸ்தானம். ஸோ இப்போ வந்து உங்களோட ராசிக்கு 3ஆம் இடம். ஸோ தைரிய ஸ்தானத்தை வந்து இந்த குரு வந்து 9ஆம் பார்வையா பார்க்குற ஒரு காரணத்தினால ஸோ அப்போ சகோதர ஸ்தானம் தைரிய ஸ்தானம். ஸோ அப்போ உங்களோட சகோதரர்கள்கிட்ட கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு இதெல்லாம் இருக்குது, இல்லைன்னா சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா ஸோ அதெல்லாம் ஒரு தீர்வுக்கு வரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க எல்லாம் போய் பேசி பாருங்க. அது நீங்க மகர ராசியில் பிறந்த உத்திராடம், ஸோ திருவோணம், அவிட்டம், ஸோ நீங்க எல்லாருமே வந்து உங்க சிப்ளிங்ஸ்குலாம் பேசி பாருங்க. ஸோ சொத்து பிரச்சனை ஏதாவது ஓடினா கூட ஒரு சுமூகமா ஒரு தீர்வு வருவதற்கு உங்களுக்கு இந்த குரு பார்வை பலன்கள் வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கும். ஸோ இது ஒரு பாசிட்டிவா இருக்கு. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து வெளிநாட்டு முயற்சிகள். ஸோ அப்போ வெளிநாட்டு முயற்சிகள் அப்படின்னு வரும்போது இந்த குரு வந்து உங்க ராசியை பார்க்கறதுனால வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற பசங்களுக்கு, பிள்ளைங்களுக்குலாம் வந்து வாய்ப்பு இருக்குது. அது வெளிநாட்டு படிப்பா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நீங்க வந்து வேலை நிமித்தமா இருந்தாலும் சரி, இல்லை வியாபார நிமித்தமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் உங்களுக்கு அது ஜாதகமா வரும். ஸோ அதுக்கான வந்து குரு வந்து சாதகமா இருக்கிறார். அதே மாதிரி நான் வெளிநாட்டில் தானே இருக்கிறேன், நான் திரும்ப வருவேனான்ற ஒரு கேள்விக்கு இந்த உச்சம் பெற்ற குரு வந்து உங்களோட ராசியை பார்க்கறதுனால அதுக்கு விசா ப்ராசஸ்க்குரிய இதெல்லாம் நடக்கும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக அமைஞ்சிருச்சுன்னா நீங்கள் வெளிநாட்டிலேருந்து உள்நாடு வருவதற்குரிய வாய்ப்பையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே வெளிநாட்டில் செட்டில்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா கூட உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ விசா ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா எப்பவுமே இந்த குரு வந்து இந்த மாதிரி வந்து இந்த ராசியை வந்து இப்படி சுற்றி ஒரு 12 வருஷத்துக்கு ஒருக்க தான் இந்த மாதிரி கடகராசிலேருந்து உச்சம் பெறுவார். ஏன்னா கடகராசியில தான் அவர் வந்து உச்சம் பெற்றுவார். இந்த மாதிரி வந்து 12 வருஷத்துக்கு ஒருக்க தான் இது நிகழும். அப்போ இந்த நிகழும் போது குருவுக்கு வந்து ஆர்டினரியா இருக்கிற பவரை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து ஒரு செய்முறைகள் செய்வதற்குரிய விஷயத்தை இவர் ஏற்படுத்தார். ஸோ அதன் மூலியமா நமக்கு வந்து சில பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு அமையும். ஸோ அதுக்கு இதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அதுபோக வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ப்ராஃபிட்ஸ் இருக்குமா, ஸோ வேற புதுசா ஒரு வியாபாரம் சார்ந்த விஷயங்களே நான் களம் கன்றா வெற்றி அடைவேனா அப்படின்ற ஒரு கூட்டு இருக்கு. 2 மாசத்துக்கு இந்த 74 நாளுக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ குரு வந்து உங்களோட லாபாதிபதி சார்ந்த பார்க்கறதுனால நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அதுல அந்த நல்ல இதா இருக்குது, நல்ல ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா அந்த ஷார்ட் மாதிரி உங்களுக்கு ஸோ ஒரு ப்ராஃபிட்ஸை எடுப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி வந்து கோர்ட்டு கேஸு, இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல இருந்து ரிலீவர் ஆகணும் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு வந்து குரு வந்து உங்களோட தைரிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால, உங்க ராசியை பார்க்கறதுனால உங்க தரப்புக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து அகேன்ஸ்டா இருந்துகிட்டு இருந்தாலும் கூட, இது வரைக்கும் நிலுவையில இருந்தால் கூட அது வந்து உங்களுக்கு சாதகமா வரதுக்குரிய வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ வேற ஏதாவது வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், ஸோ புதுசா வந்து சொத்து சேர்க்கை, ஆடை, ஆபரணம், நகை நட்டு, ஸோ வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கணும், ஸோ மனைவிக்கு, அம்மாவுக்கு, அப்பாவுக்கு அப்படின்ற ஒரு கூட்டில் இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த இந்த 2 மாசத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அடகு, இப்போ நம்ம காமனாகவே நம்ம அடகு வச்சிருப்போம். ஸோ நகையா இருக்கலாம், பத்திரமா இருக்கலாம், டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம், ஸோ வாகன பத்திரங்களாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மறுபடியும் மீட்டுவதற்கு அடுத்த 2 மாதத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அப்போ குரு வந்து இந்த வக்ர அதிசார பயிற்சி வந்து 9/10/2025 22/12/2025 வரைக்கும். ஸோ இது வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ப்ரிடிக்ஷனு. ஸோ அப்போ உங்களுக்கு அடுத்த 2 மாதத்துக்கு எக்ஸாம்பிள் 74 நாள், அப்போ 2.5 மாதம் 74 நாளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டாக இதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ அப்போ இதில் வந்து எது நடக்கலை, எது நடக்காது இதெல்லாம் அப்படின்ட்டு அந்த கோட்பாடுக்குள்ள வராதிங்க. இந்த ப்ரிடிக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நடந்துச்சுன்னா சிறப்பு, நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போறீங்க. நடக்கலைன்னா உங்கள் ஜனன ஜாதகத்தை டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஜனன ஜாதகம் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா இன்னமும் உங்களுக்கு வந்து டபுள் டமாக்கா அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வந்து குரு அதிசார வக்ர பயிற்சியை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அப்ப குரு வந்து அதிசார வக்ர பயிற்சி ஆகுறாரு. இது வரைக்கும் இந்த கும்பராசிக்கு ராசிக்கு 5ல இருந்த குரு பவன் வந்து அடுத்த ஒரு 74 நாளுக்கு வந்து இந்த குரு வந்து ராசிக்கு 6ல வந்து ஸோ வக்ரம் அடைய போறார். அப்ப வக்ரம் அப்படின்னாலே இதுக்கு முன்னால நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ரிவர்சல் தான் வக்ரம் ஆவார் அப்படின்னு. இந்த வட்டம் வந்து குரு வந்து ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போக போறார். ஸோ அப்ப ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து போகும்போது பலன்கள் வந்து நமக்கு மாறும். அப்ப இது இந்த 74 நாளுக்கு வந்து இந்த பலன்கள் மாறப்போகுது. அப்ப எப்ப இருந்து எப்ப வரைக்கும் அப்படின்னா இந்த அக்டோபர் 9ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும்
இந்த 74 நாளுக்கு வந்து இந்த குரு வந்து அதிசாரம் பயிற்சி ஆகுறது வந்து உங்களுக்கு யாருக்கு இந்த கும்பராசியில் பிறந்த அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து சில மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். அப்ப 4 ஸ்தான பலன்களை வந்து இவர் வந்து கண்ட்ரோல் எடுப்பாரு. இது வந்து குரு வந்து பயிற்சியை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். மற்ற கிரகங்கள் எல்லாம் நான் போக்கஸ் பண்ண மாட்டேன். இந்த குரு வந்து உங்களுக்கு நின்ற பலன், இந்த குரு வந்து பார்வை பலன்கள். அப்ப இந்த குரு வந்து நின்ற பார்வை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 ஸ்தான பலன்களை உங்களுக்கு சாதகமா மாத்துவார். அப்ப இந்த குரு ராசிக்கு 6ல சத்ருஸ்தானத்துல ரணரோக சத்ருஸ்தானத்துல நிக்க போறாரு. அப்ப இந்த குரு வந்து உங்களோட தொழில் ஸ்தானத்தையும் உங்களோட விரையாதிபதி ஸ்தானத்தையும் உங்களோட குடும்பஸ்தானத்தையும் அவர் பார்க்க போறாரு. இப்ப இதனால வந்து உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு தான் இப்ப வந்து இதை வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். அடுத்த 74 நாளுக்கு வந்து இந்த வாய்ப்பை கரெக்டா நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை ஏற்படுத்தும். ஸோ அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். ஸோ அப்ப இந்த குரு இப்ப இந்த கும்பராசிக்கு ராசிக்கு 1 2 3 4 5 6 இந்த 6ல வந்து குரு உச்சம் பெற போறார். ஸோ அப்ப 6ஆம் இடம் அப்படின் போது வந்து சத்ருஸ்தானம். ஸோ அப்ப இந்த ரணரோக சத்ருஸ்தானத்துல வந்து இந்த குரு நிக்கிறார் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து கடன். ஸோ நான் வந்து கடன் டெப்ஸ் எல்லாத்துலயும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன், என்னால கடன் அடைக்க முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு கூற்று இருக்கிறவங்களுக்கு, இல்லைன்னா கடன் 4 பட்டு வந்து சேர்த்துருச்சு 2 டியூ 3 டியூ ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த கடன் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை இவர் ஏற்படுத்தார். ஸோ அப்ப இந்த குரு ராசிக்கு 6ல உச்சம் பெற போறதான் ஒரு சிறப்பு. அதே இந்த குரு வந்து உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துல இப்ப வந்து எந்த வயசு தரப்புல இருந்தாலும் சரி நீங்க வந்து உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் பை மிஸ்டேக்ஸ் ஆயிருக்கலாம். இந்த உடல் ஆரோக்கியத்துல உள்ள இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு முன்னேற்றம், ஸோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு ஏற்படுத்தார். ஸோ அப்ப இதுல வந்து நீங்க குணம் ஆயிட்டீங்க அப்படின்னா அப்படியே உடம்ப டேக் கேர் பண்ணிட்டு அப்படியே டிராவல் பண்ணிருங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுபோல வந்து எதிரிகள் உங்களை சுத்தி எதிரிகள் தொந்தரவு தொல்லை இல்ல உங்களுக்கு வந்து தேவையில்லாதவங்க வந்து எதிரிகளா மாறி இருப்பாங்க. இவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ரிலீவரை ஏற்படுத்தாரு. அவங்கள வந்து பீட் பண்ணதுக்குரிய கெப்பாசிட்டி உங்களுக்கு கொண்டு வருவார். ஸோ இதெல்லாம் ஒரு சிறப்பாக இருக்க போகுது. அதுபோல் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு தைரியம் தன்னம்பிக்கை இந்த ராசிக்கு 6ல குரு வந்து உச்சம் பெறும் போது நம்ம வந்து கீழவே இறங்குனா கூட தைரியமா வந்து கீழே இறங்கி மேலே ஏறி வர முடியும் அப்படின்ற ஒரு கூற்றை அவர் ஏற்படுத்தார். அது ஒரு பாசிட்டிவ். அதுபோல் வந்து இந்த லோனு இதர வந்து நான் வட்டிக்கு வாங்கினேன் அந்த கடன் இந்த கடன் ஒரு மாதிரியே ஏறி இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்த 74 நாளுக்கு வந்து ஒரு அடைப்பதற்குரிய விஷயங்கள் இல்ல அதுக்குரிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி அதன் மூலியமா நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய விஷயத்தை இவர் கொண்டு வருவார். ஸோ இதை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. 74 நாள் தான் இந்த 74 நாள். அதுக்கப்புறம் இந்த குரு வந்து ராசிக்கு ரிவர்ஸ் ஆயிடுவார். மறுபடியும் ராசிக்கு 5ல பூர்வ ஸ்தானத்துல வந்து உட்காந்துருவாரு. அப்ப இந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. ரெண்டாவது வந்து இந்த குரு வந்து உங்களோட தொழில் ஸ்தானத்தை அப்ப குருவோட 5ஆம் பார்வையில் இந்த கும்பராசியோட தொழில் ஸ்தானத்தை வந்து அவர் பார்க்க போறார். அப்ப தொழில் ஸ்தானம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து புதிய தொழில் வியாபாரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருப்பீங்க பாத்தீங்களா. நான் புதுசா வேலைக்கு போறேன், இல்லைன்னா இடம் விட்டு இடம் மாற்ற போறேன், இல்லைன்னா வேலை செஞ்சு எனக்கு போர் அடிச்சு போச்சு, நான் புதுசா வந்து வியாபாரம் ஏதாவது பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கும்பராசியில் பிறந்த இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அவிட்டம் அதுபோல் சதயம் இந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்குலாம் புதிய ஒரு வாய்ப்பு. நீங்க புதுசா வேலைக்கு போனாலும் சரி வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி ஸோ அதெல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து நீங்க வேற ஏதாவது இப்ப ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க இல்ல யாராவது வியாபாரம் செஞ்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள்ல கூட உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அப்ப நான் ஏதாவது பதவி உயர்வுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா கூட இந்த உச்சம் பெற்ற குரு உங்களோட தொழில்தானத்தை பார்க்கறதுனால ஸோ பதவி உயர்வு ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் ஸோ அடுத்த கட்டத்துக்குரிய விஷயங்கள் நடக்கும். அடுத்த 2.5 மாசத்துல இது நடந்துருச்சுன்னா நல்லது சந்தோஷம் நல்ல ஒரு வாய்ப்புன்னு நினைச்சிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகருந்துங்க. சரிங்களா. ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து வேலை தான் செஞ்சுட்டு இருக்கேன், வேலைன்னா பிசினஸ் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த வியாபாரத்துக்கு இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டுவார். ஸோ திடீர்னு நம்மள ஷார்ட்டா வந்து உங்களுக்கு வந்து இன்கம் பேசஸ் ஏற்படுத்துவாரு. இதையும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. மற்றபடி வந்து வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒரு சிலர் வந்து வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுல போய் செட்டில் பண்ணணும் இல்லைன்னா வேலை செய்யணும் அப்படின்னு அந்த மாதிரி நபர்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்க தொழில் நிமித்தமா உங்களுக்கு வந்து எல்லா வாய்ப்புகளையும் இவர் ஏற்படுத்தார். இதை நீங்க தான் பயன்படுத்திக்கணும். ஸோ இங்க குரு பயிற்சி ஆகுறது போது உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக வரும். அதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ மற்றபடி தொழில் சார்ந்த தவிர்த்து இந்த குரு வந்து உங்களோட விரையாதிபதி ஸ்தானத்தை பார்ப்பார். அப்ப விரையாதிபதி ஸ்தானம் ராசிக்கு 12ஆம் இடம். இந்த விரையாதிபதி ஸ்தானத்தை குரு வந்து 7ஆம் பார்வையா பார்ப்பார். இந்த 7ஆம் பார்வை அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு பாருங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஸோ நான் வந்து எங்க நாட்டை விட்டு மாறணும் வெளிநாட்டுக்கு போகணும் வெளியூருக்கு போகணும் இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற கும்பராசிக்காரங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு வாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை கரெக்டா நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஸோ அது வந்து நீங்க வந்து படிக்க போறதா இருந்தாலும் சரி மைக்ரேட் பண்றதா இருந்தாலும் சரி விசா ப்ராசஸ்
ஸோ அதுக்கு வெயிட் பண்ணிக்கிறதுனாலும் சரி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கும். கும்பராசிக்காரங்க எல்லாத்துக்குமே இந்த வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த 2 1/2 மாசத்துல ஏதாவது அமைஞ்சிருச்சு அப்படின்னா, டப்புன்னு நீங்க கப்பல் ஏறிறலாம். ஸோ அதுபோக வந்து வெளிநாட்டுல தான் நான் இருக்கிறேன்னே, நான் மறுபடியும் உள்நாட்டுக்கு போலான்னு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், உங்களுக்கும் ஒரு இடம் மாற்றம் இருக்குது. கரெக்ட்டா அந்த 2 1/2 மாசத்த கரெக்ட்டா பயன்படுத்திக்கோங்க. ஸோ இன்னையிலிருந்து நீங்க அதுக்குரிய வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருங்க. அப்ப அக்டோபர் 9லேருந்து டிசம்பர் 22க்குள்ள சில வாய்ப்புகள் அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கிறேன். 2வது வந்து சுப விரயங்கள். இப்ப வீட்ல வந்து இப்ப கும்பராசியா நீங்க, அப்போ உங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது செலவுகள் பண்ணணும். சுப விரயங்கள், திருமணம், அதுபோக காது குத்து, மொட்டை எடுப்பு அந்த மாரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் வந்து கையில காசு இருக்குதுன்னா, இந்த டயத்த கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து சுப விரயமாகும். அது வந்து காசு போனா கூட நம்ம வந்து வீட்ல ஏதோ நல்ல விஷயம் செஞ்சேன். ஒரு சில விஷயங்கள் பண்ணேன் அப்படின்ற மாணிக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல வேற ஏதாவது இடம் வாங்கணும், பொருள் வாங்கணும் அப்படின்னா, அது மாரி வாங்கி போட்டு செலவு பண்றதா இருந்தா செலவு பண்ணிக்கோங்க. ஏன்னா, இப்ப நீங்க பண்ற செலவு வந்து சுப செலவாவே வந்துரும். விரையாதிபதி ஸ்தானத்த வந்து குரு பார்க்கறதுனால சுப செலவுகளாவே இருக்கும். அப்ப நமக்கு செலவு நம்ம அடுத்தவங்கட்ட யார்ட்டயாவது குடுத்து ஏமாறதுக்கோ, அடுத்தவங்க நம்பி ஏதாவது டீகுவாலிஃபிகேஷன் ஆகுறதுக்கு, இது ஏதாவது ஒண்ணு செஞ்சு நமக்கு வந்து நல்லதமா போச்சு அப்படின்ற மாணிக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்ப இந்த விரையாதிபதி ஸ்தானம் வந்து உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு. படிக்கணும். வெளிநாட்டுக்கு படிக்க போறீங்க. வெளிநாட்டுல போய் படிச்சு இன்னும் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்களும் ப்ராசஸ் பண்ணலாம். ஸ்டூடண்ட்ஸ் யாரா இருந்தாலும். சரிங்களா? சரி ரைட்டு. இத தவிர்த்து வந்து இந்த குரு வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் பார்வையா இந்த கும்பராசியோட 2ஆம் இடம். ஸோ குடும்பஸ்தானத்த பார்ப்பார். அப்ப இந்த குடும்பஸ்தானம் அப்படின்னு வரும்போது வந்து, அப்ப கணவன் மனைவின்னு நானும் என் கணவரும் பிரிந்திருக்கிறோம். நானும் என் மனைவியும் பிரிந்திருக்கிறோம். காதலன், காதலி. ஸோ ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா? இந்த குருவோட பார்வையில் இந்த குடும்பஸ்தானம் உங்களுக்கு மறுபடியும் உங்களோட ரிலேஷன்ஷிப்ப இம்ப்ரூவ்மென்ட் பண்ணும். ஸோ பிரிந்த குடும்பம் மறுபடியும் ஒன்று சேர்றது. கணவன், மனைவி ஒன்று சேர்றது. ஸோ காதலன், காதலி ஒன்று இந்த மாரி வாய்ப்புலாம் இருக்குது. அடுத்த 2 மாசத்துக்கு இந்த வாய்ப்ப கரெக்ட்டா பயன்படுத்திக்கோங்க. அப்ப மறுபடியும் வந்து நீங்க குடும்பமா நல்லவிதமா டிராவல் பண்றக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அதே மாரி வந்து இந்த பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுவீங்கல்ல. ஸோ வியாபாரம் பண்றவங்க, உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்குது. ஏன்னா உங்களோட வாக்கு ஸ்தானத்த, இந்த குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் இதெல்லாம் வந்து குரு பார்க்கும்போது, வே ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கிறவங்க, வே ஆஃப் கம்யூனிகேஷன் பிசினஸ் பண்றவங்க, கன்சல்டன்சி பண்றவங்களுக்குலாம் வந்து அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ஸோ உங்களுக்கு விட்டத மறுபடியும் பிடிப்பது, இழந்தத மறுபடியும் மீட்வது, இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அதே மாரி வந்து உங்களுக்கு வந்து படிப்பு. இப்ப இந்த படிப்பு ஸ்தானத்தையும் இது குறிக்கும். அப்ப கல்வி நான் வந்து எப்படின்னா பாஸ் பண்ணிருவேனா? இல்லாட்டினா நான் வந்து அச்சீவ் பண்ணிருவேன் அப்படின்ற ஒரு கூற்று இருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்க மேல் படிப்பு படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதா இருந்தாலும் சரி, மாஸ்டர்ஸ், டிகிரீஸ் படிப்பு விட்டு போயிருந்தா கூட, உங்களுக்கு இந்த குரு வந்து உங்களோட வாக்குஸ்தானத்த பார்க்கும்போது, அதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இன்னமும் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கூற்றுக்குள்ள வருவீங்க. படிக்கிற பசங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இதெல்லாம் கரெக்ட்டா பயன்படுத்திக்கோங்க. இது 2 1/2 மாசம் தான். இந்த 2 1/2 மாசம் மறுபடியும் குரு பூரிய ஸ்தானத்துக்கு வரும்போது, சில பலன்கள் மாறும். அதுக்கப்புறம் அந்த ஸ்தான பலன்கள்லாம் மாறிரும். இதே பலன்கள் தான் அடுத்தடுத்து 5வது மாசத்துக்கு மேல குரு உச்சம் பெறும்போது, அடுத்த 1 வருஷம் அந்த பலன்கள கரெக்ட்டா பயன்படுத்திக்கலாம். மத்தபடி உங்களுக்கு இந்த 2 1/2 மாசத்துக்கு இந்த குரு பயிற்சிய பத்தி மட்டும் தான் நம்ம பார்த்திருக்கிறோம். இத கரெக்ட்டா நீங்க பயன்படுத்திக்கோங்க. விட்டத மறுபடியும் பிடிப்பதற்குரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். மத்தபடி உங்களோட ஜனன ஜாதகமும் ஒரு சேர ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா, உங்க ஜனன ஜாதகமும் ஒத்துழைச்சுச்சு அப்படின்னா, இன்னமும் நீங்க இந்த குரு பயிற்சிக்கு சாதகமான வாழ்க்கை தரத்த சந்திப்பீங்க. ஏன் அப்படின்னா, இப்ப இந்த குருவ வச்சு மட்டும் தான் நம்ம பலன்கள் சொல்லுவோம். அப்ப அந்த குரு நின்ற பலன், குரு பார்வை பலன்கள். மத்த கிரகங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் இப்ப பார்க்கணும்னு அவசியம் இல்ல. இப்போதைக்கு இந்த குரு பயிற்சிய வச்சு உங்களுக்கு சாதகமான விஷயங்கள சாதகமா ஆக்கிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அத கரெக்ட்டா பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? மீன ராசிக்காரங்களுக்கு வந்து குரு அதிசார பயிற்சிய பத்தி பார்க்க போறோம். அப்ப ஆல்ரெடி வந்து இந்த சனி பயிற்சி, ராகு பயிற்சி, குரு பயிற்சி இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்திருப்போம். இப்ப வந்து குரு வந்து வக்ரம் அடைய போறார். அதிசார வக்ரம் அடைய போறார் அப்படின்றத நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து அடுத்த மாசம் 9ஆம் தேதி எக்ஸாம்ல வந்து அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில வந்து இந்த குரு அதிசார பயிற்சி நிகழப்போகுது. அப்ப இதுவரைக்கும் இந்த குரு வந்து மீன ராசிக்கு 4ல, அப்ப இந்த மீன ராசிக்கு 4ல வந்து மிதுன வீட்ல இருந்த குரு பகவான் வந்து அதிசாரம்னா ஃபார்வர்ட் ஆகுறாரு. அப்ப மிதுன வீட்ல இருந்து கடக வீட்டுக்கு ஒரு 74 நாள் வந்து சஞ்சாரம் பண்ண போறார். அப்ப இந்த 74 நாள் வந்து சஞ்சாரம் பண்ணும்போது நமக்கு பலன்கள் கொஞ்சம் மாறுது. அது 74 நாளுக்கு மட்டும் தான். அப்ப 74 நாள் சென்று அடுத்து பலன்கள் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். 74 நாள் சென்று இந்த குரு வந்து மறுபடியும் வந்து ரிவர்ஸ் மறுபடியும் வந்து மிதுன வீட்டுக்கு வந்துறார். அப்ப இந்த ஃபார்வர்டா ஆகுற குரு பகவானோட பலன்கள் நமக்கு சாதகமான்னு பார்த்தோம்னா, குரு நின்ற பலன்கள் 1, அதே மாதிரி குரு பார்வை பலன்கள் அப்படின்னு மொத்தம் 4 பலன்கள் நமக்கு மாறப்போகுது.
போகுது. அப்போ இதில் வந்து மீனராசியில் பிறந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கும், மீனராசியில் பிறந்த உத்திரட்டாதி, மீனராசியில் பிறந்த ரேவதி, இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் வந்து இந்த ராசிக்கு பலன்கள் உங்களுக்கு மாறும். அப்போ இந்த குருவோட பலன்கள் 25 விழுக்காடு வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு இந்த குரு வந்து ராசிக்கு 5ல் இந்த பூர்வீக ஸ்தானத்தில் வந்து உட்காரும் போது நமக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து நமக்கு சில மாற்றங்களை இவர் ஏற்படுத்தார். அப்போ பூர்வீகம் அப்படின்னு வரும்போது வந்து நமக்கு வந்து மேஜர் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம். அப்போ மீனராசியில் பிறந்த இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து புத்திரத்துக்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு அடுத்த 2 மாதத்துக்கு இருக்குது. ஸோ அப்போ பிள்ளை பிறக்க வைப்பதற்குரிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து இன்னிலிருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கரு தரிக்கிறதும் அடுத்த வருஷம் உங்களால் குழந்தை பிறக்க வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது முதல் குழந்தையாக இருந்தாலும் சரி, 2வது குழந்தையாக இருந்தாலும் சரி, 3வது குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற பேரண்ட்ஸுங்களுக்குலாம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். 2வது வந்து உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் வேறு முன்னேற்றம் இருக்குது. ஸோ அப்போ இது வரைக்கும் இந்த உடல் ஆரோக்கியத்துலேருந்து ஒரு சீர்நிலையாக இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருந்துருக்கலாம். உங்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்குது. அப்போ அது எந்த வித நோய் நொடியாக இருந்தாலும் கூட அடுத்து வந்து உங்களுக்கு 2 மாதத்துக்கு வந்து இந்த நோய் வாய்ப்படுறதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு குறைவுதல், நோய் வாய்ப்படுறதுலேருந்து ரிலீவர் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். 2வது வந்து உங்களுக்கு வந்து இந்த பூர்வீக ஸ்தானத்தை இந்த குரு பார்த்துலேருந்து நமக்கு வந்து புதிய வீடு வாகன யோகம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்தாரு. ஸோ அப்போ புதுசாக வீடு வாங்கணும் கட்டணும் அப்படின்னு பல நாள் கனவுகளோடு இருக்கிற இந்த மீனராசிக்காரங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 74 நாளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து சொத்து பிரச்சனை எல்லாம் போய்கிட்டு இருக்குது. ஸோ அது கோர்ட்டு கேஸ் வம்பலுக்கு போய்கிட்டு இருந்தால் கூட அதுக்கும் உங்களுக்கு தீர்வுக்கு வருவதற்குரிய வாய்ப்பு. அப்போ இதெல்லாம் எல்லாம் எங்களுக்கு சாதகமாக வருமா இல்லை அகென்ஸ்டாக போகுமா அப்படின்ற ஒரு கூட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ உங்களுக்கு வந்து இந்த குரு பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று நிற்கும் போது உங்களுக்கு சில வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். ஸோ அதுக்குரிய முயற்சியெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் கூட ஓடிக்கிட்டு இருக்கலாம். ஸோ அது அண்ணன் தம்பி பிரச்சனை, அக்கா தங்கச்சி பிரச்சனை, அக்கா தம்பி பிரச்சனை அப்படின்ட்டு உங்களுக்கும் ஒரு சாதகம். அது யாருன்னா நீங்கள் சிப்ளிங்ஸாக இருந்தால் கூட நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது வந்து சாதகம் வரதுக்குரிய வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்துவார். அப்போ பூர்வீக ஸ்தானத்தில் இருக்கிற குருபவன் வந்து சில மாற்றங்கள் அடுத்த 2 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு நிகழும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துகிறேன். 2வது வந்து உங்களுக்கு வந்து திருமண முயற்சி. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இதே இந்த குருபவன் வந்து உங்களோட மீன ராசியை வந்து 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது, அப்போ 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது வந்து திருமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த மீன ராசிக்காரங்களுக்கெல்லாம் திருமண மாலை பூத்து தான் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து பொண்ணோ மாப்பிள்ளையோ தேடுங்க. ஸோ எல்லாம் வர நல்லதமாக அமைந்துருச்சுன்னா நீங்கள் அடுத்த 2 மாதத்துக்குள்ளே கூட திருமணம் பண்ணுறக்குரிய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி காதல் கை கூடுமா கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி சின்ன சின்ன பசங்களுக்குலாம் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் ஞாபகப்படுத்தினேன். ஸோ 2வது வந்து அதே தான் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம். ஸோ இன்னமும் சீக்காக இருக்கிறேன், இன்னமும் எனக்கு வந்து ஹெல்த்தில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்றவங்களுக்கு ஸோ அந்த உச்சம் பெற்ற குரு வந்து உங்களோட ராசியை வந்து 9ஆம் பார்வை பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் வந்து உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்தினேன். ஸோ அதே மாதிரி வந்து கணவன் மனைவி, ஸோ கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, பிரிந்த கணவன் மனைவி, பிரிந்த குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஒற்றுமைக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 2 மாதத்தை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ அதுபோல் வந்து படிப்பு, ஸோ படிக்கிற பசங்களுக்கெல்லாம் முன்னேற்றம் இருக்குமான்னு கேட்டால் ஸோ இது வரைக்கும் குரு 4ல் இருந்தார். ஸோ அது ஓகே தான். இப்போ 5ல் வந்து குரு உச்சம் பெற்றிருக்கிறதுனால மீனராசிக்காரங்களுக்கு படிப்பு ஸ்தானமும் இன்னமும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ படிக்கிற பசங்கள்லாம் நல்லா படிக்கிறது, ஸ்கோர் பண்ணுறது. ஆனால் இந்த 2 மாதத்துக்குள்ளே தான் இருக்குது. இந்த 2 மாதத்துக்குள்ளே விட்டதை பிடிக்கிறது. ஸோ வெளிநாட்டு படிக்கணுன்றவங்க, ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணுன்றவங்களுக்குலாம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். 2வது வந்து உங்களுக்கு வந்து பிரிந்த குடும்பம், ஸோ குடும்ப ஒற்றுமை, ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்குது. அது கணவன் மனைவி குடும்பமாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மா குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமைகள் இருக்குது. மறுபடியும் நீங்களாம் ஒன்று சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்துவார். ஸோ உங்களோட எண்ணம் செயலாம் ஒரு சிந்தித்து செயல்படக்கூடிய விஷயத்தை இவர் உண்டு பண்ணுவார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ 2வது வந்து உங்களுக்கு வந்து லாபாதிபதி ஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ குருவோட 7ஆம் பார்வையாக இந்த லாபாதிபதி ஸ்தானம், இந்த லாபாதிபதி ஸ்தானம் அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து ஸோ வியாபாரம் செய்கிறோம், ஸோ தொழில் செய்கிறோம், ஒன்றும் லாபம் இல்லை, எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் காமனாக இருந்துகிட்டு இருக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த வியாபார ஸ்தானத்தை பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து லாபாதிபதி ஸ்தானத்தை பார்க்கும்போது வந்து வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் ஒரு அதிர்ஷ்டம், ஸோ ஒரு லாபம், இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்த 2.5 மாதத்துக்கு இருக்கும். ஸோ அப்போ லாபம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா வியாபாரத்துக்கு தகுந்தாற்போல் முன்னேற்றம், ஸோ முன்னேற்றமான வாழ்க்கை தரத்தை இதுவும் சந்திப்பீங்க அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அப்போ அதே மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா பணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது அப்படின்னா கடன் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அடைக்கிறது, கடன்லேருந்து ரிலீவர் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ப்ரொமோஷன் போஸ்டிங் இந்த மாதிரி விஷயத்துக்கு எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அப்போ போஸ்டிங் எதிர்பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்குலாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதினாலும் அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இடம் விட்டு பூர்வீக இடம் விட்டு பூர்வீக ஸ்தானத்தை மாற்றி அமைப்பதற்குரிய விஷயத்தையும் இவர் ஏற்படுத்தார். ஸோ அப்போ லாபாதிபதி ஸ்தானத்தை குரு பார்க்குறது நம்ம கேட்போம்ல அதிர்ஷ்டம், அந்த அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் ஞாபகப்படுத்தினேன். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானத்தையும் அடுத்து குரு 2.5 மாதத்துக்கு பார்ப்பார். அப்போ பாக்கியஸ்தானம் அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து பதவி உயர்வு, ஸோ
அப்போ இது வரைக்கும் வந்து ப்ரொமோஷன் அடிக்கல, இது வரைக்கும் நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்ற ஒரு கூற்றை இவங்க ஏற்படுத்துவாங்க. அதே மாதிரி வந்து ஃபினான்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் நம்ம வந்துகிட்டே இருப்போம். ஃபினான்ஸ்னாலே பொருளாதாரத்தில் முன்னேற்றம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, ஆன்லைன் ரிலேட்டடாக, ட்ரேடிங் ரிலேட்டடாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னாலும் உங்களுக்கும் அந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்றது நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ அதுபோக வந்து உங்களுக்கு வந்து வேறு வெளிநாட்டு வாய்ப்புகள், ஸோ வெளிநாட்டுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், வெளிநாட்டு போவேனா, ஸோ இன்னமும் மேற்கொண்டு படிப்பேனா, இன்னமும் அதை கம்ப்ளீட் பண்ணனா, டிகிரிஸ் எல்லாம் எனக்கு அது பாதியிலே நிற்கிது அப்படின்ற ஒரு கூற்று உள்ளவங்களுக்கும் உங்களுக்கு சில வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த குரு வந்து நின்ற பலன், அதுபோக வந்து 9ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, அதுக்கு போக 5ஆம் பார்வை. ஸோ இந்த பார்வை பலன்கள் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதுதான். ஸோ இது வரைக்கும் வந்து உங்களுக்கு குரு நின்ற பலன்கள் வந்து வேற. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த 2.5 மாதத்துக்கு வந்து பலன்கள் வந்து மாற்றி அமைக்கப்படும். ஸோ அப்போ மற்ற விஷயங்கள் எங்களுக்கு ஜாடி ஆகாதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இந்த குருவோட நின்ற பலன், பார்வை பலன்கள் தான் இப்போதைக்கு பார்த்துருக்கோம். ஸோ மற்ற கிரகங்களோட பலன்கள் வந்து உங்களுக்கு மாறி மாறி இருக்கும். ஸோ உங்களோட ஜனன ஜாதத்தின் அடிப்படையிலும் உங்களுக்கு பலன்கள் மாறும். உங்களுக்கு இதில் இந்த விஷயங்கள்லாம் ஒன்றா நடந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் அடுத்த 2.5 மாதத்தில் ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை சந்திப்பதற்குரிய விஷயத்தை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த 2.5 மாதத்தை. அதுக்கப்புறம் 2.5 மாதத்துக்கு அப்புறம் என்னென்ன அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். 2.5 மாதத்துக்கு அப்புறம் வந்து இந்த குரு வந்து ரிவர்ஸ் ஆயிடுவார். ஸோ அப்போ ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் ராசிக்கு 4ல் வந்துடுவார். ஸோ 4ல் வந்து உங்களோட தொழில் ஸ்தானத்தை, உங்களோட விராதிபதி ஸ்தானத்தை, உங்களோட அஸ்தம ஸ்தானத்தை மறுபடியும் ரிவர்ஸில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமும் அந்த குரு பயிற்சிகள் பொறுத்து நம்ம பலன்கள் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுவோம். பட் இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கிலேருந்து கிடையாது, அக்டோபர் 9ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து தமிழுக்கு அப்படின்னு எடுத்திங்கன்னா புரட்டாசி 23. ஸோ அப்போ நாளைக்கு தான் புரட்டாசி. புரட்டாசி 23லேருந்து மார்கழி 7 வரைக்கும் வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?